ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காரைக்காலில் கொடுக்குற தேவ ஜனத்திற்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக தான் உங்கள் அனைவரையும் சபையில் இருந்து பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அநேகர் எனக்கு தெரியும், ஒரு சிலர் தான் எனக்கும் ஒரு சிலர் தெரியாது. பாண்டிச்சேரியில் தான் என்னுடைய முதல் ஆவிக்குரிய என்னுடைய வாழ்க்கை தொடங்கினது. அதுக்கு முன்னே நான் ஒரு பெந்தகோஸ்தே சபையில் தான் இருந்து கொண்டிருந்தேன். பாண்டிச்சேரியில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். அதுக்கு பிற்பாடு வேலூர் போனேன். வேலூரில் இருந்து சென்னைக்கு வந்திருந்து சென்னையில் தேவ ஜனத்தோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நான் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது எனக்கு பாண்டிச்சேரி ரொம்ப எனக்கு தாய் வீடு. எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. சகோதரன் பிரபாகர் தான் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக இருந்து எனக்கு அநேக விதத்தில் என்னை வளர்த்தவர். பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிது. அப்போ நான் பாண்டிச்சேரி விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ ஒரு மாதம் பாண்டிச்சேரியில் சபையார் எல்லாரும் ஆண்டவரே, பிரதர் போகக்கூடாது, பாண்டிச்சேரியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. ஒன்றும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் பிரதரை இழந்து என்ன பண்ணாருன்னா, இனிமேல் அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, அவர் வேறொரு போகட்டும் அப்படின்னார். ஸோ அப்படி போகும்போது பிரதர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கு அவர் பண்ண ஜெபம் தான் என் இருதயத்தில் இன்னும் ஒளிவிட்டு போல என் இருதயத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக சகோதரன் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணாங்க. நீ தேவனோடு கூட இருந்தேன்னு சொன்னால் தேவனுடைய மனுஷர்கள்லாம் உன்னோடு கூட இருப்பாங்க, தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சி விட்டார். அதனால தான் அந்த நாளிலிருந்து எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனோடு கூட இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ மனுஷர்கள் நம்மோடு கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. தேவனோடு கூட இல்லைன்னா தேவ மனுஷர்கள் நம்மோடு கூட இருக்கவே மாட்டாங்க. அதான் அவர் சொல்லி கொடுக்கும். தேவ மனுஷர்களை முதலாக வைக்காத, முதல்ல தேவனை முதலாக வைக்கப்படாது. நீ தேவனோடு கூட இருந்தேன்னு சொன்னால் தேவ மனுஷர்கள்லாம் உன்னோடு கூட இருப்பாங்கல்ல. அது அவர் வாழ்க்கையில் அன்றைக்கி தீர்க்கதரிசனமாக இவர் சொன்னது அது அந்த வாழ்க்கையில் நிறைவேறுது. ஸோ அப்படி தான் தேவன் உங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் எங்களை நாளில் கொண்டு நாள் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் நான் இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நல்லா தூங்கிட்டே இருந்தேன். அசந்து நல்லா தூங்கிட்டே இருக்கும்பொழுது என்னுடைய கனவுல அந்த கனவு நல்ல இது மாதிரி எப்போ அடிக்கடி வராது. எப்பாவது ஒரு தேவன் என்ன உன்னை உணர்த்தணும்னா அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தில் சில நேரத்தில் காண்பிப்பார். சில நேரத்தில் ஏன்னா சொப்பனத்தில் பார்க்கறது 2ஆம் தரம், தேவன் பேசுகிறது தான் முதல் தரம். ஏன் தேவன் எனக்கு 2ஆம் தரம் என்னோடு கூட பேசினேன், ஏன் அந்த சொப்பனத்தில் பேசினான்னு சொன்னால் அவளை பிஸி ஆகிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. தேவன் பேசுகிற அளவுக்கு அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லைன்னா ஒன்றும் சொல்லப்போனால் அவ்வளோ பிஸி, அவ்வளோ இதுவாக இருக்குனால சரி இவனோட கூட பேசவே முடியல. ஏதாவது ஒன்று என்னை உயர்த்தி காட்டணும்னா இவன் உட்காரவே மாட்டேன்றான் அப்படின்ட்டு ஒரு அயர்ந்த நித்திரையை தேவன் யோபு சொல்லுவார். மனுஷனுடைய மதியினத்தை திருத்தும்படிக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவனை எச்சரிப்பார், அவனை வார்ன் பண்ணுவார். அதே போல் தேவன் என்ன பண்ணார்னா என்னோடு கூட எனக்கு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஒரு சொப்பனத்தில் என்னோடு கூட தேவன் இடைவிட ஆரம்பித்தார். சும்மா சாதாரண சொப்பனம் தான். நான் அப்போ நல்ல ஒரு எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன். நல்ல ஒரு எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்ருக்கேன். நல்ல தரவாயிட்டேன். எக்ஸாமுக்கு நல்லா தரவாயிட்டேன். எல்லாருமே ஹால் டிக்கெட்டாக வாங்கிட்டேன். எக்ஸாமும் தொடங்கிட்டாங்க. எல்லாம் ஹாலுக்கு போகிறோம். ஹாலில் எல்லோரும் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறோம். எல்லாம் எழுத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டாங்க.
கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஆன்சர் இது தாளை கொடுத்துட்டு நான் வந்து எல்லோரும் எழுதணும். எல்லோரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க உட்காந்து, நானும் உட்காந்து எழுதுறேன். எழுந்துட்டு உடனே திடீர்னு என்ன பண்ணுறேன்னா, அந்த பேப்பரை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸாமினர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் நான் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு குளிச்சுட்டு வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுறாரு, சரி போங்க அப்படின்றார். உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம் ஆள் விட்டுட்டு பாத்ரூமில் போய் குளிக்கலான்ட்டு பாத்ரூமுக்கு போயிட்டேன். பாத்ரூமில் போயிட்டு குளிக்க போகிறேன், டவல்லாம் எடுத்துக்கிட்டு குளிக்க போகும்போது ஒருத்தர் அங்கே எக்ஸாம் எல்லோரும் உட்காந்து பார்க்குறேன், எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் மாத்திரம் பாத்ரூமில் போய் குளிக்க போகிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் அப்புறம் வெளியே வரேன். வெளியே வந்தோடனே எக்ஸாம் எழுதிட்டு 2-3 பேர் வெளியே வந்து எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன எல்லாம் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கிட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையும் எழுதிட்டோம், கொடுத்துட்டோம், வந்துட்டோம். அப்படியா, ஐயோ நான் தான் குளிக்க போயிட்டேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, கிடுக்கிடுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு கடைசியாக போயிட்டு உட்காந்து எழுதி கொடுத்தனோ இல்லைன்னு தெரியல. அதுக்குள்ளே என் தூக்கம் கலைஞ்சி போகுது. அப்போ எனக்கு ஒரு பயம் உண்டு. ஆண்டவரே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், முக்கியம் இல்லாததற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, ஆனால் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்ற. உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கு என்னன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்ற, ஆனால் முக்கியமில்லாத காரியத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறவனாக இருக்கிற. அதுதான் உன்னுடைய ப்ராப்ளம், வேற ஒன்று இல்லை. அது வந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது முக்கியமோ நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமில்லாத காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க, நான் தவறிட்டேன். ஆண்டவரே, நான் உணர்த்தப்பட்டேன். ஜோனில் அந்த மூலம் உணர்த்தப்பட்டு முக்கியமில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோமே, எழுத வேண்டியது. அப்புறம் யோசிக்கிறேன், அந்த கனவை குறித்து யோசிக்கிறேன், ஆண்டவரே சொன்னோன்னு யோசிக்கிறேன். அழகாக எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு 2 மணி நேரம் உட்காந்து அழகாக குளிக்கலாமே. எக்ஸாம் எழுதணும்னா இப்போ எக்ஸாம் எழுதிட்டா நீ போய் குளிச்சுட்டு தான் போய் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே, ரொம்ப நேரம் படிச்சுட்டேன், சரி கையை காலம் மூஞ்சி கழுவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு கிடுக்கிடுன்னு உட்காந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தால் ஃப்ரீயாக தானே இருக்க போகிறேன். அப்புறம் நீ அழகாக 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் உங்களுக்கு குளிய யார் உன்னை வேணான்றாங்க. ஆனால் உனக்கு எது முக்கியத்துவம்னு தெரியல. ஆனால் எக்ஸாம் ஒன்று இருக்காது, எக்ஸாம் டைம் ஒன்று இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீ எழுதி முடிச்சாகணும். உனக்காக நீ குளிச்சுட்டு வர வரைக்கும் எக்ஸாமினர் உனக்காக வெயிட் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு உணர்த்த ஆரம்பித்தோன்னு தான் அதைதான் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலும் இதை தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். காரைக்கால் சபையாருக்கு நாங்கள் என்ன சொல்லணும், சபைக்கு நீங்கள் என்ன வார்த்தை சொல்ல போகிறீங்க, சபையாருக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணுமே ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா, இதே அப்படியே நீ என்ன கனவுல பார்த்தியோ அதையே நீ சபையாருக்கு சொல்லு. சபையாருக்கு நீ சொல்ல வேண்டியது, முக்கியமில்லாத காரியத்திற்கு முக்கியத்திற்கும் கொடுக்காதீங்க. எது முக்கியம் பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது முக்கியமானது என்ன, எது முக்கியம்னு பாருங்க. ஏன்னு சொன்னால் அநேக நேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தில் நிறைய இருக்குது காரியங்கள். அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமில்லாத காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால தான் பெற்ற அபிஷேகத்தையே அவங்க இழந்து போனாங்க. அபிஷேகத்தை இழந்தாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் என்னன்னா அவங்க சீர்படலை, அவங்க ஸ்திரப்படலை. அவங்க வேற ஒன்றும் கிடையாது. பாட்டு பாடுறாங்க, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு பாடுறதுக்கு நல்லா இருக்கும். பாடும்போதெல்லாம் உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை அதை பண்ணுவார், உன்னை இதை பண்ணுவார். ஓகே, எப்போ பண்ணுவார்? இதெல்லாம் பாடிட்டே இருந்த பண்ணிடுவார பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுத போக வேண்டிய நான் குளிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எப்படி என்ன பாஸ் பண்ணுவேன் நான்? எக்ஸாம் நீ எழுதலப்பா, நீ போய் குளிக்க போயிட்ட.
எழுது பாரு. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ உனக்கு டைம் இல்லை. ஓகே, 1 மணி நேரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. 1/2 மணி நேரத்தில் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுவேன், எவ்வளோ எழுதுவேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஆகவே முக்கியம் எதுன்றதை நீ பார்த்துக்கோ. அதை பார்த்துன்னு செய்திக்குன்னா உனக்கு நல்லா. இதே தான் இயேசுவும் நமக்கு அதிகமாக சொல்லி கொடுக்குறாரு. இதை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இந்த தெரிந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிலதை உங்களுக்கு நான் இதனுடைய ஆழத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லிருந்து 42வது வசனத்தில், பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே பார்த்து சொல்கிறேன். ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் கூட கவலை இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் நீங்கள், ஆனால் உங்களுக்கே என்னை குறித்து ஒரு கவலை இல்லை. இப்போ எடுத்தோடனே எப்படி பண்ணுறேன்? எடுத்தோடனே யார் மேலே குறை கண்டுபிடிக்கிறான்னா, எடுத்தோடனே குறை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய தேவை, உங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, சரி, அதை விட்டுருங்க. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். கவலை தான் இல்லை. அவளை பார்த்து இப்போ உங்கள் அக்கா அப்படி இருக்கிறா, போய் அவளுக்கு உதவி செய்யணும், அவளுக்காக நீங்கள் சொல்லணும். அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு மார்த்தாள் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கடங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்து கொண்டாள் என்றார். போய் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், அம்மா, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற, ஆனால் முக்கியமானது ஒன்று. அதான் தேவையானதுன்னா தமிழில் வேறு தேவையானது ஒன்று, இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா எது தேவையான முக்கியமானது ஒன்றே ஒன்று தான்மா. ஆனால் மரியாதை அந்த முக்கியமானதை தெரிந்து கொண்டால், நீ தான் முக்கியமானதை தெரிந்து கொள்ளலை, வேற ஒன்றும் கிடையாது. இதை தான் இயேசு வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குது. முக்கியமானது எது அப்படின்றத இயேசுவே என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமானது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குமா. நீ தேவையானது ஒன்று. அவன் முக்கியமானது தெரிந்து கொண்டா, ஆனால் நீ தான் தெரிந்து கொள்ள மாட்டேன். அப்படி என்ன அப்படின்னா, மரியாள் அப்படி என்ன முக்கியமானது தெரிந்து கொண்டாருன்னு சொன்னால், இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்துக்கு அவர் வந்து செவி கொடுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார், கேட்கிறவர்களாக இருந்தார். அவருடைய வசனத்தை வந்து செவி கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் வசனத்துக்கு செவி கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, முக்கியமானதை தெரிந்து கொண்டார். மார்த்தாள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்னா, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். அங்கங்கே பிஸியாக அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அங்கங்கே போகிறது. முக்கியமானது எதுன்னு தெரியல. இந்த நாளிலும் கூட முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான் மிக 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 முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால், இந்த ஜனம் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டேன். நான் எவ்வளோதான் பேசுகிறேன், நான் எவ்வளோதான் சொல்கிறேன், ஆனாலும் கூட இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஜனம் வந்து செவி கொடுக்கவே மாட்டேன்ற. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், பாம்பாட்டி என்னதான் வினோதமாக அவன் ஊதினான், அவன் விதவிதமாக ஊதி பார்க்குறான், ஆனாலும் கூட
அவன் ஊதுதலுக்கு செவி கூடாத ஒரு செவிட்டு விரியனை போல தான் இருக்கிறான். செவி கொடுக்கல. ஆரம்பத்திலிருந்து வேதத்தினுடைய ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரே ஒரு குறை தேவ ஜனத்தின் மேலே என்னன்னா, இந்த ஜனம் எனக்கு செவி கொடுக்கறது இல்லை. செவி கொடுக்கல. செவி கொடுக்கவே செவி கொடுக்கல. தீர்க்கதரிசியாகிய எரேமியா, அவனுடைய பேர் என்னதுன்னா அவன் அழுகிற தீர்க்கதரிசின்னு பேர். த வீப்பிங் ப்ராஃபட் அப்படின்னு போடுவான். அவன் பேர் எரேமியாவுடைய பேர் என்னன்னா, அவர் எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பார். எரேமியாவுடைய இதெல்லாம் என்னன்னா, எப்போ பாரு அவருக்கு அழுது கொண்டே இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் பேசும்போதெல்லாம் என்ன நடக்குன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, செவி கொடுங்க, செவி கொடுங்க, செவி கொடுங்க, செவி கொடுங்க அப்படின்னு தேவன் கேட்டே இருப்பார். செவி கொடுக்கல. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க எனக்கு என்ன வரும்னு சொன்னால், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை எனக்கு நான் செவி கொடுக்கும் போதுலாம் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா, அந்த வார்த்தை என்னுடைய மாம்சத்தை சாகரிச்சு கொண்டே இருக்கும். மோசே மலையின் மேலே இருக்கும்போது மலையில் தேவன் சீனாய் மலையில் தேவன் அவர் இருக்கும்போது அந்த மலையிலிருந்து தேவன் பேசுகிறார். பேசும்போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசையை பார்த்து ஒரு குறை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே நீ எங்களோடு கூட பேசு, நாங்கள் கேட்குறோம். தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராங்க அப்படின்றார். ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க? மோசே நீ வேணுமா பேசு மோசே, நான் கேட்குறோம். ஆனால் தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராங்க. ஏன் தேவன் பேசினா என்னப்பா? தேவன் பேசினா ஒன்றும் நல்லதில்லை. தேவன் பேசினார்னா நாங்கள் செத்து போவோம். தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராங்க. தேவன் எங்களோடு கூட பேசுகின்ற வேலையில் நாங்கள் செத்துருவோம் மோசே. ஆனால் நீ பேசு, நாங்கள் கேட்குறோம். தெரியுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் பேசுகிறத தேவன் பேச பேச அவருக்கு நான் செவி கொடுக்க எனக்கு என்ன இருக்குன்னா, என் மாம்சத்தில் ஒரு கொலை விழுந்துனே இருக்கும். என் மாம்சத்தில் ஒரு கொலை விழுந்துனே இருக்கும். மனுஷன் பேசும்போது விடாது. ஆனால் தேவன் பேசினார்னா என்ன நடக்குன்னா, அப்படி பேசும்போது நான் அவருக்கு செவி கொடுக்கும்போதுலாம் எனக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், என் மாம்சத்தில் ஒரு கொலை விழுந்துக்கிட்டே இருக்கும். இயேசுதான் இருந்தார். வேதம் இயேசுவை குறித்து என்ன சொல்கிறேன்னா, அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறது. எப்போ என் ஆவி உயிர்ப்பிக்கப்படும்? என் ஆவியில் நான் எப்போ என் ஆவி செத்து போன ஆவி இல்லாதபடிக்கு என் ஆவியில் நான் எப்போ உயிர்ப்பிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவ ஜனமே கேளு. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க பழகிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் ஆவியில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஆவி ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஆவியில் நீங்கள் செத்து போனவங்களாம் இருக்கவே மாட்டீங்க. உங்கள் ஆவி என்ன பண்ணணும்னா, அது உயிர்ப்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவி உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். மாம்சத்தில் இருக்கும், மாம்சம் எனக்கு ஒன்று இருக்கும். ஆனால் ஆவியில் பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது அவர் ஜெபம் பண்ணுவார். எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவார் பவுல் என்ன சொன்னார்? உள்ளான மனுஷன் ஆவியினால் நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலப்படும்படிக்குன்னு சொன்னார். உள்ளான மனுஷன் ஆவியில் ஒரு மனுஷன் பலப்படணும்னு சொன்னால் சாப்பிட்றது கிடையாது. என்னதான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் டெம்பரரி, கொஞ்ச நாள் தான் அந்த பலன் இருக்கும். நல்லா சாப்பிட்ருப்பான், நல்லா அதுவான். ஆனால் அவன் ஆவியில் அவன் கலங்கி கொண்டே இருப்பான். அவன் மனுஷன் அவன் நிம்மதியே இருக்காது. சென்னையில் எத்தனையோ தாதாங்கள்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய தாதாங்கள்லாம் இருப்பாங்க. அப்படி எப்போ பாரு அவன் என்ன பண்ணுவான்னு, கத்தியெல்லாம் மறைச்சி வச்சுருப்பான், நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான். காரணம் என்ன? இப்போ நீ தாதா தானேப்பா, ஏன் நீ இது நல்லா பாடி பில்ட் பண்ணியிருக்க, நல்லா தான் இருக்கிற. ஆனாலும் பயம். ஏன் உனக்கு பயம்? நீ சரீரத்தில் தான் பலம் வேணும். உன்னுடைய ஆவி பலவீனப்படுது, அதனால தான் உனக்கு பயம் வருது. ஏன் உனக்கு? ஆனால் இவங்க அப்படி கிடையாது. வேதம் என்ன எழுதிருக்குன்னா, ஆவியில் எப்பொழுதும் ஆவியில் நீ உயிரோடு கூட எழணும்னா உன் மாம்சத்தில் ஒரு கொலை விழுந்துனே இருக்கும். இங்கே கூட உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எப்பெல்லாம் உங்கள் மாம்சத்துக்கு ஒரு கொலைகளை நீங்கள் சம்மதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன வரும்னா, உங்கள் ஆவி ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவனை பாருங்க,
ஏன் இன்னும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலைன்னு சொன்னால், நான் என் மாம்சத்தை கொலை பண்ணுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல. அதனால தான் என் ஆவியில் நான் உயிர்ப்பிக்கப்படலை. என் மாம்சத்துக்கு இன்னும் தீனி போட்டுனே இருக்கிறேன். இந்தா இன்னும் சாப்பிடு, இந்தா இன்னும் சாப்பிடு, இந்தா இன்னும் சாப்பிடுன்னு என் மாம்சத்துக்கு நான் எவ்வளவுக்கு எவ்வளோ நான் தீனி போட்டுனே இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்னுடைய ஆவியில் பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆவியில் நிற்கவே முடியாது. என் ஆவியில் எளிமை இருக்கவே இருக்காது. நான் ஆவியில் எளிமை உள்ளவனாக இருக்கவே மாட்டேன். நான் பரலோக ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரனை நான் மாறவே மாட்டேன். எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்துக்குரிய கவலைகள் தான் எனக்கு இருந்து கொண்டே. ஆனால் இங்கே பாருங்க, மரியாள் என்ன பண்ணான்னு பாருங்க. மரியாள்கிட்ட இருந்து என்ன தெரியுமா? அவன் ஆவியில் பலன் அடைந்தாள். மார்த்தாள் எப்படி இருந்தா தெரியுமா? அவன் ஆவியில் பலன் இல்லை. அதனால தான் ஆண்டவரே குறை சொன்னான். உங்களுக்கு கவலை இல்லை, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், உங்களுக்கே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவது சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும், நீங்களாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். அதை கூட சொல்ல மாட்டேன்றீங்க. இதை கேட்டுக்கொண்டே இருந்த மரியாள் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருப்போம்? அப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறீங்க. 2 பேர் வீட்டில் நடக்கிறது போய் பாருங்க. உட்காந்து ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு, இளையவள் உட்காந்து ஏதோ ஒன்று கேட்டே இருக்கிற. அக்கா காரி இவன் பாரு, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், ஒன்றுமே எதிர மாட்டேன்றான். இவன் அம்மா 2 பேரும் அப்படியே கல் மாதிரி உட்காந்துக்கிறான். பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு தங்கச்சிக்காரி உடனே என்ன பண்ணுவா? உடனே பேசும் வாயை மூட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? உடனே திரும்பி சும்மா வாயை மூடுறி, நான் வேலையே செய்யாத மாதிரியும், இப்போ தான் இவன் வேலையை செய்து கிழிச்சிட்டு மாதிரியும் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சொல்லுவாளே சொல்ல மாட்டாளா? கண்டிப்பாக சொல்லுவாள். சும்மா இந்த மாதிரி தான் எனக்கு தெரியாதா? இவ்வளோ நாள் தான் நான் தான் வீட்டை கூட்டினேன், நான் தான் பாத்திரம் விளக்குனேன், நான் தான் எல்லாம் செய்தேன். இன்றைக்கி இயேசு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் உட்காந்து இன்றைக்கி வேலை கேட்டேன். ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்துதுக்குன்னு பெரிய அளக்கிறிய நீனு, வீட்டை நீ தான் தாங்குற மாதிரி இல்லை பண்ணுற அப்படின்னு மரியாள் கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கண்டிப்பாக கேட்கலாம். ஆனால் மரியாள் கேட்கல. ஏன் கேட்கல? ஏங்க தெரியுமா கேட்கல? அவளோட வாழ்க்கையில் என்ன பண்ணான்னா, அவன் பாதத்தில் உட்கார்ந்து அவன் இயேசுவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதனால் அவளுக்கு என்ன இருந்ததுன்னா, அவன் ஆவியில் ஒரு அமைதல் உண்டாக ஆரம்பித்தது. மரியாளுடைய வாழ்க்கையில் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை அவள் கேட்க 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 அவளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அவள் ஆவியில் அவள் அமைதலாக இருக்க ஆரம்பித்தாள். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்வார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார். 39ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்வோம். 39ஆம் அதிகாரம், சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். 39ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வர. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். பார்த்துருக்குங்களா? அவன் இருதயம் குளிர்ந்து போகலை, அவங்க இருதயம் என்ன ஒன்றா அனல் கொள்ள ஆரம்பித்தது. எப்படி அவங்க இருதயம் அனல் கொள்ள ஆரம்பித்தது அப்படின்னா, 1-2 வாசிப்பார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். 2வது வசனம் பாருங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நான் மௌனமான ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் துக்கம் எனக்கு அதிகரித்தது, ஆனால் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பார்த்தீங்களா? இருதயம் எப்போ அனல் கொள்ளுது பாருங்க. அப்போ மரியாளுக்கு எப்படி அவன் அமைதியாக இருந்தான்னு சொன்னான். அவள் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவள் இருதயத்தில் அனல் இருந்தது, அதனால தான் அவள் அமைதியானான். அந்த சகோதரிகளை பார்த்து நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஸ்திரீ சகோதரிகள் சாந்தமும் அமைதியுள்ள ஆவியுமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இப்போ அமைதியுள்ள ஆவினா அது எப்படி கிடைக்கும்? சகோதரிகளுக்கு மத்தியில் சகோதரர்களுக்கும் சகோதரர்களாகிய நமக்கும் கூட
இப்போ அமைதியுள்ள ஆவினா எப்படி கிடைக்கும்? நான் சொல்லட்டுமா, அமைதியுள்ள ஆவி எப்படி வரும்னா, என் இருதயத்தில் அனல் இருந்ததுன்னா என் அமைதியுள்ள ஆவியுடைய மனுஷனாக இருப்பேன். இல்லைன்னா எப்படி இருப்பேன்? நான் சண்டை போடுற மனுஷனாக இருப்பேன். நான் யுத்தம் பண்ணுகிற மனுஷனாக இருப்பேன். மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், மரியாள் அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணார், யுத்தம் பார்க்கறதா இதோ நான் கவலை இல்லையா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறல. இல்லை, அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன ஒரு யுத்தம் வெடிக்குது. இயேசுவை பார்த்தோம்னா அவளுக்குள்ள ஒரு யுத்தம் அவளுக்குள்ள கொண்டே இருக்கு. அதனால தான் அவன் இயேசுவே குறை சொல்கிறார். ஆனால் மரியாள் என்ன பண்ணான்னா, அவன் சண்டை போட விரும்பலை. நீ வேணா போட்டுக்க, நீ ஏதாவது சொல்லிக்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன், என் மாம்சத்தில் கொலை விழுந்துச்சு, நான் கொலை விழுந்தா இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ நான் அமைதல் உள்ளவளாய் நான் மாறி. இல்லைன்னா நான் உங்ககிட்ட எதிர்த்து பேசியிருப்பேன். நான் உன்னை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க எனக்குள்ள என்ன வருதுன்னா, எனக்குள்ள அனல் கொண்டது. அதனால் என் இருதயம் இப்போ நான் பேசாமல் அமைதலாக நான் இருக்க ஆரம்பித்தேன். அதனால் இப்போ என்ன வருதுன்னா, என் இருதயத்திலிருந்து இப்போ அனல் எனக்கு மூண்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு அனல் வந்துகிட்டே இருக்கு. இருதயத்தில் அனல் மூண்டா என்ன நடக்கும்? என் இருதயத்தில் அனல் மூண்டா என்ன நடக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம். 28வது அதிகாரத்தில் இங்கே ஒரு அவருடைய அனுபவம், சொந்த அனுபவம் பாருங்க. 28. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். எத்தனை பேர்? 276 பேர். அந்த கப்பலில் இருந்தவங்க 276 பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே நம்ம 200-300 பேர்கிட்ட உட்காந்துருக்கோம். 200 பேர் மேலே. இவ்வளோ பேர் நம்ம எல்லாரும் கூடி ஒரு இடத்துல நெருப்பு மூட்டினாங்கன்னா எவ்வளோ நெருப்பு மூட்டியிருப்பாங்க? சும்மா 4 கட்டையை போட்டு நெருப்பு மூட்டினா எவ்வளோ பேர் நம்ம எல்லாரும் குளிர் காய முடியுமா? 276 பேர். கப்பல்லேருந்து தப்பிச்சவனே 276 பேர். அப்போ எவ்வளோ பேர் நெருப்பு மூட்டியிருப்பாங்க பாரு. அந்த தீவார் அவ்வளோ நெருப்பு மூட்டி இருக்கும்போது பவுல் தாழ்மையானவர், அப்போஸ்தலர். அந்த பவுல் என்ன பண்ணாருன்னா, காலரை தூக்கி போட்டுன்னு, நான் ஒரு அப்போஸ்தலன், நான் சொன்னபடியே நடந்தது அப்படின்னு நெஞ்சை நிறுத்திக்கிட்டு முன்னொன்று உட்காரல. மனத்தாழ்மையாய் பவுல் போய் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற விறகுகளில் போய் நிறைய போயிருந்தார். பவுலுக்கிட்ட இருந்த தாழ்மை பாருங்க. பெரிய அப்போஸ்தலன், தேவன் வல்லமை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் போயிட்டு அங்கேருந்து விறகு தூக்குறாரு. விறகு நல்லா ஒரு கட்டு தூக்கிட்டு வந்திருப்பார். 276 பேருக்கு போனமே. அந்த விறகை தூக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த நெருப்பு மேலே பவுல் போடுறாரு. எங்கள் வேதனை, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் என்ன வந்தான், ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பார்த்தீங்களா? அந்த பாம்பு அது நல்லா தான் இருந்தது. விறகுக்குள்ளே நல்லா இதமாக ஒன்றும் அந்த பாம்பு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அந்த பாம்புக்கு எல்லாரும் தான் விறகாளி போட்டிருப்போம். ஆனால் பவுல் அந்த 276 ஒரு நல்ல கை நிறைய விறகு வாரி உள்ள அந்த பாம்பு படுத்துனே இருக்குது. உள்ள அந்த விறகுக்கு நடுவில் அது நல்லா இதமாக இருக்கிறது, நல்லா ஒன்றும் இல்லை. ஆனால் இது நெருப்பில் வாரி அவர் அந்த நெருப்பு எரியும் போது அந்த நெருப்பில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நெருப்பில் அனல் உரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா விரியன் பாம்பு வெளியே வருது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன், கதை சொல்லலை. அதே போல தான் என் இருதயத்தில் அனல் உரைக்கும் போது என்ன நடக்கும்னா, என் இருதயத்தில் இருக்க வீரியன் பாம்பு வெளியே வரும். இல்லைன்னா உள்ளவே இருக்கும் அந்த பாம்பு. சண்டை போடுற பாம்பு, மன்னிக்காத பாம்பு, கசப்பு நிறைந்த பாம்பு, வைராக்கியம் பார்க்குற பாம்பு, பொறாமை என்கிற பாம்பு, ஒரு அதிருப்தியான பாம்பு, இப்படி போட்ட பாம்புலாம் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது வெளியே வராது. வெளியே நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இருதயம் அப்படியே உள்ளுக்குள்ளவே இருக்கும், அது நல்லா சுகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வெளியே வரணும்,
எனக்கு வெளியே வரணும், இந்த பாம்பெல்லாம் வெளியே வரணும்னா நம்ம என் இருதயம் அனல் கொள்ள ஆரம்பிக்கும். உங்கள் இருதயமும் என் இருதயமும் எப்பெல்லாம் அனல் கொள்ளுகிறதோ அப்போல்லாம் என்ன பண்ணுன்னா, நான் யார்ட்டையும் என்னால் சண்டை போட முடியவே முடியாது. நான் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டேன். ஏன், எங்கேயும் எந்த இடத்துலையும் நான் பொய் சொல்லுகிறவனாக இருக்கவே மாட்டேன். எந்த இடத்துலையும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கூட கையெழுத்து போட மாட்டேன். அநியாயமாக எந்த ஒரு மனுஷன்ட்டையும் இழிவான ஒரு ஆதாயத்தை இச்சியாதவனாய் நான் காணப்படுவேன். ஒரு அந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒரு லாபத்தை நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நஷ்டப்படுகிறதுக்கு வேணால் சம்மதிப்பேனே ஒழிய லாபமாக அந்த மனுஷங்கிட்ட இருந்த லாபத்தை எதிர்நோக்க பார்க்கவே மாட்டேன். இதெல்லாம் பாம்பு, விரியன் பாம்பு, இதெல்லாம் உள்ள அப்படியே இருக்கும் அது. ஆனால் அந்த விரியன் பாம்பு எப்போ வரும்னு சொன்னால், எனக்கு அனல் உரைக்க வரும்போது என்ன ஒன்றா அந்த பாம்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ மரியாள்கிட்ட இருந்தா, மரியாள்கிட்ட இருந்தது. உங்களை போல என்னை போல மாம்சம் உடையவள் தான் அவள். மரியாளுக்கு வந்து விசேஷத்த மாம்சம் கிடையாது. அவளுக்கு உங்களை போல என்ன போல மாம்சம் தான் மரியாளுக்கு. பேசும்போது மரியாள் பார்த்து சடாரம் பேசியிருக்கலாம், தடிப்பான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். சும்மா வாயை மூடுறி, இன்னும் பேச அக்கா காரியா இன்னும் பேச வந்துட்டா. கொஞ்ச நேரம் அவர் கூட உட்காந்து பேசிட்டு அப்புறம் வந்து நான் தான் செய்ய போகிறேன். அழுதாலும் பிள்ளை அவதானடி பெத்தாகணும், நான் தான் அந்த வேலையை செய்யணும், நான் தான் அந்த வேலையை செய்யணும், நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் தடிப்பான வார்த்தை அவளால் பேசியிருக்க முடியும். ஆனால் மரியாள் பேசலை. ஏன் பேசலைன்னா மரியாளுடைய இருதயத்தில் அனல் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் இருதயத்தில் அனல் இல்லை, அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புருஷனை கூட அடாப்படான்னு பேசுகிறோம். ஆண்டவனேன்னு பேச வேண்டிய வாய் என்ன பண்ணுதுன்னா புருஷனை பார்த்து நமக்கு வாயை மூடுறா. வெளியே தான் சொல்ல, ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்லினே இருக்குது. நான் பார்த்துருக்கேன் எங்கள் சபையில், எங்கள் சென்னை சபையில் நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், குழந்தைய பெற்றிருப்பா. அது வரைக்கும் புருஷனுக்கு ஒழுங்காக இருப்பா. சபைக்கு வரும்போது ஏங்க நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னுவா. வீட்டுக்கு பொண்ணு ஆமாம் போடா நீ அவர்கிட்ட போய் தன்ற அப்படின்னுவா. அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ண, பிரதர் வாடா போடான்னு பேசுகிறா பிரதர். சபை அப்படி இல்லையா, நல்லா பேசுங்க அந்த பொண்ணு. சபையில் நல்லா தான் பிரதர் பேசுது. பாம்பு சபையில் வந்தோன்னா அடங்கி இருந்து பிரதர், வீட்டுக்கு போனால் பாம்பு எகிறது பிரதர். ஏன், சபையில் வந்து அக்கினி இறங்குது, உடனே அமைதல் ஆகுது. வீட்டுக்கு போனால் என்ன ஆகுதுன்னா அது அடங்கி போகுது. அதனால தான் பாம்பு கேட்குறது. பார்த்துருக்குங்களா நீங்கள்? ஏன் இதெல்லாம் இது எந்த பாம்பு இதெல்லாம் வந்தது? தேவனுக்கு செவி கொடுக்க பழகலை. முக்கியமானது தெரியல, எது முக்கியம்னு தெரியல. தேவனுக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா எதற்கும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் டிசீஸ் இது. இன்டர்நேஷ்னல் டிசீஸ் என்னன்னு சொன்னால் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. கொசு கடிச்சா உடனே டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, டாக்டர் கொசு கடிச்சிடுச்சு, இது என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காதுமா. கொசு கடிச்சா ஒன்றும், பாம்பு கடிச்சா தான் சாகும், கொசு கடிச்சா நீ சாக மாட்டேன், ஒன்றும் ஆகும். சும்மா எதுவும் நாட்டில் இருக்க கொசு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயம், சின்னதுக்கு எடுத்தாலும் பயம். நான் அந்த மாதிரி ஆள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ நான் பேசுனாலும் பெரிய யோக்கியன்னு நினச்சிடாதீங்க. நான் அப்படி தான் ரொம்ப பயந்தான் முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, டேய் மௌனே, புளி அடிச்சு சாகலையோ தெரியாது, ஆனால் கிளி அடிச்சு நீ செத்தே போயிடுடா நீ அப்படி. என் தாயே இப்படி சொல்லுவாங்க என்னை பார்த்து. கிளி என்னன்னா பயம். புளி அடிச்சு சாகலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி பயந்தே நீ செத்தே போயிடுடா நீ அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? பயம். ஏன் அந்த பயம் வந்தது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். இது என்னுடைய ஃபேவரட் வேர்டு. தேவன் எனக்கு இது ஆரம்பம் சொல்லி கொடுத்த வேர்டு. கடைசி வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33, 1:33, 108ன்றது போல் 133. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பானா, அமைதியாக தான் இருப்போம், சண்டை போட மாட்டோம். பிரபாகர் பிரதர் வார்த்தையில் சொன்ன என்ன பண்ணா,
கணக்கு தெரியாத வீட்டில் நித்தமும் சண்டைன்னுவார். கணக்கு தெரியலையாம். வேண்டாம் பிரதர் வந்தால் கேட்டு போயிருங்க. அவர் அது என்ன சொல்லுவார், கணக்கு தெரியாத வீட்டில் நித்தமும் சண்டை. 2 2 4ன்னுவார். கிடையாது, 2 2 5. யார் சொன்னது 4 2? இல்லைம்மா அப்படி தான் 2 2 4 தான்மா. கிடையாது கிடையாது, 2 2 5. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 2 பேர் நான் 5ன்ற நீங்கள் 4ன்றீங்க, நான் 4ன்ற நீங்கள் 5ன்றீங்க. அப்போ நீங்கள் நம்மளாம் சென்சிபிளாக இருந்தால் நம்ம என்ன கணக்கு தெரியல, அதான் நித்தமும் சண்டை. என் வீட்டில் சண்டை, கணக்கு தெரியல. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாரு, அமைதியாக இருப்பான், அமைதியாக இருப்பான், ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே இருப்பாங்க, அமைதியாக இருந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் தான் அப்படின்றத அவங்க முன்னிறுத்தி காட்டவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க? தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு செவி கொடுத்தாங்க, தேவனுக்கு செவி கொடுக்குறவங்க இருந்தாங்க. வேதம் சொல்ல ப்ராமிஸ் இது தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை தான். எனக்கு செவி கொடுக்குறியா, எனக்கு செவி கொடுக்குற எவனா இருந்தாலும் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான். ஆபத்து வரும், ஆனாலும் கூட அவன் பயப்படவே மாட்டான். அநேக பரிசுத்தவான்கள் இப்படி தான் இருந்தாங்க. ஒரு தேசத்தில் ஒரு பரிசுத்தவான் அவர் கட்டில் படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு நடு ராத்திரி இருக்கும், அவர் கட்டிலேருந்து திடுதுன்னு ஆடித்தோம். அவர் என்ன, ஓஹோ பூகம்பம் வந்துடுச்சு போடுறது, எர்த்குவேக் வந்துடுச்சு, அதனால் உடனே ஓடி போய் தப்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உடனே கட்டிலேருந்து இறங்கிட்டு வெளியே போய் போகலான்னு போனால் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆடலை, வீட்டு எந்த பொருளும் ஆடலை, ஃபேன் ஒன்றும் இதில்லை, வீட்டில் இருக்க எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது. என்னடா அது ஏன் இப்போ கட்டில் ஆடிச்சுன்னு திரும்பி பார்த்தா பிசாசு அங்கேருந்து கட்டில் ஆடின்னு இருந்தாலும். உடனே அவர் சொன்னார், ஓ நீ தானா, நான் என்னோ எர்த்குவேக் வந்துடுச்சுன்னு நினச்சின்னு மறுபடியும் போய் கட்டில் பட்டு நல்லா தூங்கினா. பயப்படாது, பயப்படாது. ஏசாயா ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்பாயனா நீ எதற்கும் பயப்படவே மாட்டார். இஃப் யூ ஃபியர் காட் யூ நீட் ஃபியர் நத்திங் எல்ஸ். நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தேன்னா நான் பயப்படவே மாட்டேன். எதுக்கும், எந்த காரியத்துக்கும். இவங்க மதிக்கிறாங்க, இவங்க மதிக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் நான் பயப்படுவேன். பாருங்க மரியாள் எப்படி இருந்தான்னு பாருங்க. மரியாள்கிட்ட அமைதி வர்றதுக்கு காரணம் என்ன? மரியாள்கிட்ட அமைதி வர்றதுக்கு காரணம் முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா. அதான் நான் சொல்கிறேன். தேவன் அவரை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார், நிலைப்படுத்துவார். எப்பவுமே ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருந்துருவாங்க. காரைக்கால் சபையாரை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படவே மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் எப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இருதயம், நாசியில் சுவாசம் இருக்கிற இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் எப்படி இருக்குன்னா அனலாக இருக்கும். வீரியன் பாம்புக்கு காரைக்கால் சபையில் இடம் இருக்கவே இருக்காது. ஒரு வீரியன் பாம்பு கூட இங்கே வராது. வரும், வந்த உடனே என்ன பண்ணணும்னா, ஓ நான் இந்த சபை என்னுடைய சபை கிடையாது, நான் வேற எங்கன்னா போகிறேன். நுழைய முடியாது, வீரியன் பாம்பு வராது, சபைக்குள்ளே வரவே வராது. சபையார் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளா நீங்கள். யாரோ ஒரு பரிசுத்தமானு சொன்னதே உங்க ஜாக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய தகவல் அவர் சொல்லுவார், தேவனுக்கு செவி கொடுக்காத மனுஷனுக்கு ஒரு நாள் நீங்கள் செவி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். அவன் தேவனுக்கு செவி கொடுக்கலையா, லிவிட் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு, இந்த மனுஷன் தேவனுக்கே செவி கொடுக்கல, நானும் இவனுக்கு செவி கொடுக்கவே மாட்டேன், ஒரு நாள் நான் கொடுக்கவே மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? விக்கனமின்றி நீங்கள் வாசம் பண்ணுவீங்க, ஆபத்திற்கு பயப்படவே மாட்டீங்க, அமைதலாக இருப்பீங்க. ஒரு நாள் உங்கள் இருதயத்தில் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் இருதயத்திலிருந்து உங்களால் தடிப்பான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து கிளம்பாது. இந்த சகோதரியோட கூட சண்டை போடவே முடியாதுப்பா. அவங்க அமைதல் உள்ளவர்கள், அவங்களுக்குள்ள அக்கினி இருக்குது, நெருப்பு இருக்கிற வரைக்கும் வீரியன் பாம்பு வரவே வராது. அது போயிடுச்சு, நெருப்பை பார்த்தோன்னே போயிடுச்சு. பவுல் போட்டார் பாருங்க, பவுல் போட்டோன்னே என்ன உடனே ஸ்பங்கினும். அது ஒரு இது வரைக்கும் எங்கே இருந்தது? உள்ளதான் இருந்துச்சு. ஆனால் அண்ணல் உரைக்க பாம்பு, வீரியன் பாம்பால் இருக்க முடியல, உடனே வெளியே வரும். உங்களுக்கு அப்படிதான் வெற்றி வாழ்க்கை சாத்தியமானது.
என்னால் கசப்பு இல்லாமல் வாழ முடியும். என்னால் ஈஸியாக போய் யார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க முடியும். சின்னவனோ பெரியவனோ யாராக இருந்தாலும் சரி, உடனே போய் மன்னிப்பு கேட்டுறேன். நான் எப்படிமா நான் வந்து போய் பாருங்கள், என்னை பற்றி கேட்டு பாருங்கள். அந்தோணி பிரதரே சொல்லுவார், காரைக்கால் சபையில் என்னை பற்றி என்ன தெரியுமா சொன்னார்? பிரகாசம் பிரதர் 22 வருஷமாக சென்னையில் இருந்தாரோ, அப்படியாக்கும் அவர் இப்படியாக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். போய் கேட்டு பாருங்க. சபைக்கு நேற்று வந்து ஒரு பிரதர்கிட்ட பார்த்து தடிப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் கூட உடனே போய், சாரி பிரதர், என்னை மன்னிச்சுடுங்க, நான் உங்களுக்கு நான் பேசியிருக்கவே கூடாது, தயவுசெய்து. என் பிள்ளை வயசு தான் இருக்கும். இப்போ எனக்கு 70 வயசு நான் தாண்டிட்டேன். அவர் இப்போ தான் 30 வயசு 40 வயசு தான் இருக்கிறாரு. என்னை தாழ்த்துகிறதுல எனக்கு ஒரு நாள் எனக்கு குறைவு இருக்காரு. நான் ஒன்று, ஏன் தேவன் போட்ட அக்கினி உள்ளே இருந்துக்கிட்டே, எப்பெல்லாம் தேவனுடைய அக்கினி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கோ, என்னை ஒரு நாளும் அது என்னை உப்ப பண்ணாது, என்னை பெருமடையை செய்யவே செய்யாது. ஒரு நாளை என் நெஞ்சை நான் நிமித்தவே மாட்டேன். நான் ஒரு நாள் என்னை உப்பி காட்டவே மாட்டேன். நானே இந்த ஸ்தலத்தில் முக்கியமானவன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா மென்மே கம் மென்மே கோ, தேவன் இருப்பாங்க, இல்லை போயிட்டு இருப்பாங்க. நான் இல்லை. பார்த்துருக்கீங்களா? எப்படி தேவனுக்கு செவிகொள். முக்கியமானது என்னென்னா தேவனுக்கு செவி. எதுக்கு? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செவிகொள். ஜாக் அடிக்கடிக்கு சொல்வார், நம்முடைய தகப்பன், நம்மளை பெற்றெடுத்தவர், நமக்காக எவ்வளோ காரியத்தை செய்கிற மனுஷன். 86 வயது கம்ப்ளீட் பண்ணிட்டார். 86 வயசு, பழுத்த பழம். நீ அவர் என்ன சொல்கிறார்? காலையில் நீ தூங்கி எழுறியா, எழுந்த உடனே உன் பெட்லேருந்து நீ எழுந்த உடனே டாடி என்னோடு கூட பேசுங்க. அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? முக்கியம் எதுவும் 86 வயசு உள்ளவர், 86 வயசில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் எழுந்த உடனே போயிட்டு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்களான்னு சொல்கிறவர். எடுத்தோன்னு சொல்கிறாரு, தேவன் பேசுகிறதை முதலாவது காது கொடுத்து முதலாவது கேளு. அவர் பேசணுன்னு அப்புறம் நீ வெளியே போ. உன் கட்டிலேருந்து எழுந்துக்கிறியா, தூக்கத்துலேருந்து உனக்கு விழுகுதா, உடனே தூக்கத்துலேருந்து விழுந்தா உடனே திரும்பி உடனே கண் பழுதுன்னு ஆண்டவர் பார்த்து, உனக்குள்ள இருதயத்திலிருந்து ஒரு கதறல் இருக்கட்டும், டாடி பேசுங்க. ஆமாம், எல்லா பரிசு என்னை வளர்த்தவர் அப்படிதான் என்னை வளர்த்தார். சாக்கடி ஏன் எனக்கு அவருக்கு மேலே எனக்கு தீராத அவர் மேலே அவர் மேலே ஒரு நேசம் எனக்கு வந்ததுன்னா, என்னை வளர்த்த எங்கள் ஐயா என்ன அது மாதிரி கொள்வார். பெந்தகோஸ்து சபையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். வாலிப பையன், 19 வயசு இல்லை 20 வயசு இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். குடும்பத்தை விட்டு வெளியேறினேன். சென்னையில் 25 ரூபா ஸ்டைஃபண்டு, 25 ரூபா எனக்கு ஸ்டைஃபண்டு. அப்பா இல்லை, 10ஆம் கிளாஸ் நான் 10th படிக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு நான் எப்போ தெரியுமா பிறந்தேன்? எங்கள் அப்பா வாலிபனாக இருக்கும்போது தான். எங்கள் அப்பாவுக்கு வாலிப வயசு ஒரு 18-20 வயசு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்தேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. எங்கள் அப்பாவுக்கு 72 வயசு நான் பிறக்கும்போது. எங்கள் அப்பாவுக்கு 72 வயசு நான் பிறக்கும்போது. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிழவன் பெற்ற பிள்ளை இது அப்படின்னு, கிழவன் பெற்ற பிள்ளை அப்படின்னு. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட எங்கள் தகப்பனை நான் கனப்படுத்த ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவை கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப நேசித்தேன். ரொம்ப என்னை விட பெருசாக சும்மா உட்காரியான்லாம் நான் அவர் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு நாளும் சொன்னது கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நான் எல்லாம் நிறைய செய்வேன். வா, அவர் வயசான காலத்தில் அவருக்கு 83 வயசான இருக்கும். கீழே ஒன்று இடுப்பு முறிஞ்சு போச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு லெட்டின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் எங்கள் அப்பா. நானே என்ன பண்ணுவேன்னா, அவருக்கு லெட்டின் போகிறதுக்கு அந்த இதை நானே கை கொடுத்து எல்லாம் வேறு எதனா கொடுத்து அவர் லெட்டின்லாம் வெளியே எடுப்பேன். ரொம்ப ரிலீஸ் ஆகிட்டு அப்பான்னுவார். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஊரில் இருக்கிறவங்கள பார்த்தெல்லாம் என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாங்க, எல்லா பிள்ளைங்களை பார்க்கணும், நீ ஒருத்தன் ஆசீர்வாதமாக இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு 3 சம்சாரம், 3 பொண்டாட்டி. எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு பில்டிங் பெரிய கான்ட்ராக்டர் எங்கள் அப்பா. நல்ல செல்வந்தர், நல்லது. அதனால தான் 3 பேரை கட்டினார். ஒன்று கட்டியே நீங்கள் எல்லாம் மனது. எங்கள் அப்பாவுக்கு 3 பேர், 3 நான் 3ஆவது மனைக்கு கடைசி பிள்ளை. நான் கடைசி பிள்ளை.
ஆனால் எங்கள் அப்பாவை நான் கனப்படுத்துறேன். நான் சொல்கிறேன் பாரு, முதியோருடைய முகத்தை கனம். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய இருக்குது. என்னுடைய பர்சனலாக எனக்கு எங்கள் நான் வெளியெல்லாம் போய் தேவையில்லை. என் சொந்த குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய சொல்ல முடியல. எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் கனப்படுத்தலை. எல்லாரும் சொன்னாங்க, எல்லா பிள்ளையை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆசீர்வாதமாக அப்படி தான் வந்தேன். சென்னையில் அப்படி தான் வரும்போது வெளியே வந்தேன். வெளியே வரும்போது தான் எங்கள் ஐயா தான் நடத்துவார். அப்போ தான் எங்கள் ஐயா சொல்லுவார், ஜோம் பண்ண கூப்பிடுவார். எப்போ? ஒரு சாயந்தரம் 7:30 மணிக்கு கூப்பிடுவார், இல்லை ராத்திரி 10 மணிக்கு கூப்பிடுவார். போகணும். அவருக்கு என்ன 50 வயசு இருக்குவார், எனக்கு இப்போ 20 வயசாக இருக்கும். கூப்பிடுவார். இப்போ இருக்கிற மாதிரி இது மாதிரி மொசைக் போட்ட தர கிடையாது. ரயில்வே, பெரம்பூர் ரயில்வேல இருக்கிற கிரவுண்டில் நுரம்பு இருக்கும். அங்கே போய் முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணோம். அரை முட்டிக்கால் போட்டால் ஒன்றே சொல்ல, என்னையா அரை முட்டிக்கால் போடுற முட்டிக்கால் நேர் முட்டிக்கால் போட்டுருவார். நேர் முட்டிக்கால் போடணும். போட்டு ஜோம் பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா, துவரம்பருப்பு 1 கிலோ, கத்திரிக்காய் 6 கிலோ, தக்காளி 2 கிலோ, அப்படி இப்படின்னு ஜோம் பண்ண. அப்படிலாம் ஜோம் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஜோம் இது மாதிரி ஓடும். அப்படின்னு சொல்ல நிறுத்துடுவார். முதல்ல தேவன் பேசுகிறத கேட்டு அப்புறம் நீ ஜோம் பண்ணு. நீ முதல்ல தேவன் பேசுகிறத கேட்டு நீ ஜோம் பண்ணி பாரு, அப்புறம் உன் ஜபம் எப்படி இருக்குன்னு பாரு. அன்றைக்கே அந்த மனுஷன் என்ன பண்ணனா, என் இருதயத்தில் ஒரு விதையை போட்டார். என்ன போட்டார்? ப்ளீஸ் லிசன் டு காட் ஃபர்ஸ்ட். கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் லிசனிங் டு காட். ஜாக் சொல்லுவார், தேவனுக்கு செவி கொடுக்குற அந்த பழக்கத்தை நீ உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். ஒவ்வொரு நாளும் வளர்த்து. இது புதுசு கிடையாது. அவர் எவ்வளோ நாள் பேசிட்டாரு. அவர் தொடர்ந்து பேசின்னு தான் இருக்காரு. ஜாக்கனுடைய மெயின் இதெல்லாம் என்னன்னா, கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் லிசனிங் டு காட். தேவனுக்கு செவி கொடுக்க நீ பழக்கி வைத்துக்கொள். இன்னைக்கு சொல்றாரு, காலையில் எழுறியா உடனே தேவன் என்ன பேசுறாருன்னு கேளு. முதல்ல அதை கேளு. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து, ஐயோ நான் என்ன பிரசங்கம் பண்ணமே, ஏதாவது ஒன்று கூட நோ, அதெல்லாம் செகண்டரி. ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன பேசுறீங்க? வாட் இஸ் த பர்சனல் வேர்ட் ஃபார் மீ? எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பேசணுன்றது. நீ எனக்கு என்ன இனி எனக்கு என்னன்னு சொல்லுங்க. தேவன் பேசுகிறத எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்ன வரும்னா, தேவன் உங்களை ரெட்டிப்பாய் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டு, ரெட்டிப்பு இல்லை 4 மடங்கு அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் இது வரைக்கும் 2 தான் கேட்டிருக்கீங்க. தேவன் என்னை ரெட்டிப்பா என்னை அபிஷேகம் பண்ணணும். இல்லை பிரதர், 4 மடங்கு அபிஷேகம் பண்ணுவார். தேவனுக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுக்குறவங்களா இருந்து பாருங்க, தேவன் உங்களை 4 மடங்கு உங்களை அபிஷேகம் பண்ணுவார். தேவனுக்கு செவி கொடுத்த மனுஷன் செவி கொடுக்காதனால தான் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனவன் தான் சவுல். பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிட்டோம். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்ததுன்னு வேதம் எழுது. வாசிங்க, நான் பயமுறுத்த வரல உங்களை. 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் பாருங்கள். அந்த சவுலை பாருங்கள். சவுலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9ஆம் அதிகாரம் சவுல்கிட்ட இருந்த பிரதானமானது முக்கியமானது என்னன்னு சொன்னா, அவன் செவி கொடுக்கிறவனாயினான். ஆரம்பத்தில் வாலிபத்தில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வாலிபத்தில் வந்து நிறைய செவி கொடுப்பாங்க. சிடம் உக்காருன்னா உட்காரு, ஸ்டடா இழந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும். கொஞ்சம் தலை நிறச்சிட்டோம் பாருங்க, ஓகே ஒரு இன்னும் தலை நிறச்சி போச்சு தெரியுமா? இது வந்து தலை முடி நிறைக்கிறதுலாம் மகிமை தெரியுமா? மகிமை தான். தலை எல்லாருக்கும் தான் நிறையுது. இவர் புதுசாக தலை நிறச்சி போச்சு. தலை நிறைக்கல தம்பி, உனக்கு தலைகணம் தான் வந்துடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, வாலிபத்தில் இருக்கிற வரைக்கும் தலைகணம் வரல. ஆனால் இப்போ தலை நிறச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா தலைகணம் வர ஆரம்பிச்சு. நிறைய பேர் சரி, உங்களன்றதை என்னையே நான் தான் சொல்கிறேன், என்னையே சேர்த்து தான் நான் பேசுகிறேன். எனக்கு வாலிபத்தில் இருக்கும்போது வரல, ஆனால் எனக்கு தலை நிறச்ச பிற்பாடு எனக்கு தலைகணம் வந்து விட்டது, வேற ஒன்றும். நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கும் பார்த்துட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இவன் வாலிபத்தில் இவன் எப்படி இருக்கான்? 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க.
சவுலின் தகப்பன். அதுக்கு முன்னே இருக்குது, சவுலுக்கு வந்து ஒரு குமாரன் தான், சௌந்தரியமானவன், அவன் ஒரு வாலிபன், அவன் போல யாரும் இல்லை, அவன் இந்த தோளுக்கு கீழாக இல்லை. 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் உயரமுள்ளவனாக இருந்தான், எல்லாம் அவன் உள்ள அழகானவன் இல்லை. 3ஆம் வசனம் பாருங்க, அவன்கிட்ட இருந்த குணம் பாருங்க. சவுலின் தகப்பனாகி கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. அவனுடைய இது, அவன் பராக்கிரமசாலி, அவன் பெரியவன், அது காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் யாரு? சவுலுடைய அப்பா தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தோங்க புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றான். உடனே சவுல் என்ன பண்றாரு? உடனே சவுல் பெருச சும்மா கழுதை காணாமல் போச்சான். அது ஒரு கழுதை காணாமல் போச்சுன்னா இப்போ ஒரு வேலைக்காரன் 2 பேர் அனுப்ப, அவன் போய் தேட்டு வருவான். ஏன்னா என்ன போய் அனுப்புகிறேன்? நான் யார் தெரியுமா? ஆள் பாரு, எவ்வளோ பாரு, பாடி எப்படி பாரு, மஸ்தா மாதிரி பாடி, எவ்வளோ சௌந்தரியம் உள்ளவன், எவ்வளோ உயரமானவன், எவ்வளோ என்னை பற்றி போய் கேட்டுப்பாரு. பெருசு உனக்கு தான் தெரில, ஊரில் போய் கேட்டுப்பாரு. நீ எனக்கு அப்பனும் பிறந்து விட்ட, என் அப்பனும் கூட இருக்கிற, போய் ஊரில் போய் கேட்டுப்பாரு. இப்போ உன் பிள்ளை எப்படின்னு கேட்டுப்பாரு. உன் பிள்ளை எவ்வளோ அழகானவன், எவ்வளோ உயரமானவன் அப்படின்லாம் சொல்கிறான். சும்மா உக்காண்ட்றியா வீட்டில் அப்படின்னு சொன்னாங்களா? இன்றைக்கி வாலிபர் நீங்கள்லாம் சொல்லிட்டுக்கிற மாதிரி சொன்னாருங்கிறீங்களா? இல்லை, அவனுக்குள்ள மனத்தாழ்மை. அவங்க அப்பா சொல்ல, புறப்பட்டு போப்பா, கழுதை காணாமல் போயிடுச்சு, போப்பா. உடனே அடுத்த 4ஆவது வசனம், அப்படியே அவன் என்ன பண்ணான்னா புறப்பட்டு போகிறான். எப்படி புறப்பட்டு போகிறான் பாருங்க 4ஆவது வசனத்தில் மறைஞ்சிருக்கிற அந்த ஞானத்தை பாருங்க. அப்படியே அவன் எப்பிராயிம் மலை, 1 எப்பிராயிம் மலையெல்லாம் போகிறான். 1 சலிஷா நாடு முழுசு சொல்கிறான். 2 அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்து 3ஆவது சாலீம் நாடு. 4ஆவது அவன் எங்க பென்யமீன் நாட்டை உருவ கடக்கிறான். 4 இடம். சும்மா போயிட்டு எங்கள் அப்பா சொல்கிறான்றதுக்காக ஒரு 4 தெருவை பார்த்துட்டு, எப்பா காலத்தை தேடி பார்த்தேன், ஒன்றும் காணல, விட்டுருப்பேன் போட சொன்னா பார்த்துருக்கீங்களா? செவி கொடுக்கிறவன் எப்பவுமே எப்படி இருப்பான்னு சொன்னால், அவன் ரொம்ப இதுவாக இருப்பான். சவுல் எப்படி இருந்தான் பாரு, வாலிபத்தில். நான் சொல்ல வரதெல்லாம் அவன் வாலிபத்தில் எப்படி இருந்தான் பாரு. அவங்க அப்பா ஒரு வார்த்தை, கழுதையை தேடுறான்னு தான் சொன்னார். தேடின உடனே இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் மாதிரிலாம் அவன் கிடையாது. அவன் தான் எப்படி இருந்தான்னு சொன்னான். உடனே போட்டான். 4 நாடு சும்மா கிடையாது, சும்மா 4 தெருவு போய் சவுல் போனார். அந்த ஊரில் இருக்க 4 தெருவு சுற்றி பார்த்துட்டு, எப்போ எனக்கு கலந்து கிடைக்கலப்பா, கால் வலிக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா 4 தெருவு சுற்றி பார்த்துட்டேன்ல, அதனால் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சவுல் எடுத்தாரா? இல்லை. தேவனுடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கிற தேவனுடைய கண்ணு சுற்றி பார்த்து, ஒரு நாள் சாலிம் போனேன், சலிஷா போனேன், அப்புறம் எப்ராஹிம் மலையெல்லாம் போகிறேன், எல்லாம் தேடினேன். சரி 3 பார்த்துட்டேப்ப. இல்லை, பென்யமீனுக்குள்ள உருவம் நடப்பேன். பென்யமீனுக்குள்ள உருவம் நடக்கும் நிறைய இருக்குது. அது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுவே 1 மணி நேரம் ஓடும். நிறைய இருக்குது அதில். அதுக்கப்புறம் தேவன் அவனை எப்படிலாம் நடத்துகிறாருன்னு பாரு. அவனை தேவனை ராஜாவை நடத்துகிறாரு, அவனை தெரிந்து கொள்கிறாரு, அதெல்லாம் பாரு. ஏன் இது மாதிரி நடத்தினாரு? தேவன் ஏன் அவனை தெரிந்து கொண்டார்? ஏன் சவுலை தெரிந்து கொண்டார்? அழகானவன், சௌந்தரியமானவன், உயரமானவன்? நோ, அதுக்கு அவன் தெரிந்து கொள்ளல. தேவனுக்கு செவி கொடுக்கிற பழக்கம் உடையவன் சவுல். வாலிபத்தில், தன்னுடைய வாலிப வயதில் எப்படி இருந்தான்னா, இளம் வயது, இளம் ரத்தம். அந்த இளம் ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, நான் தேவனுக்கு மாத்திரம்தான் செவி கொடுப்பேன், என் தகப்பனுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்ற தேவன் பார்த்தார், நோட் பண்ணிக்கிட்டார். குட். இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற யாராவது பட்சபாதம் இல்லாத தேவன், சபையில் ஆண் என்றும் பெண் என்றும் கிடையவே கிடையாது, யாராக இருந்தாலும் கூட தேவனுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கங்கணம் கட்டி நின்னீங்கன்னா, தேவன் இந்த சபையில், காரைக்கால் சபையில் உங்களை தூணும் ஆதாரமாய் தேவன் எழுப்புவார். அல்லேலூயா. தேவன் எழுப்புவார். தேவன் பார்க்கிறதா முக்கியமானதுப்பா. செவி கொடுக்க பழகிக்கும். செவி கொடுக்கப்பட தாங்க. அவன் பார் 4 இடம் சுத்தம், ஓடுறான் சுத்தம். கொஞ்ச நாளாக நான் சொன்னது போல தான் வாலிபத்தை கடக்கிறார். ஒரு சமயம் அவருக்கு தலை நிறச்சி போச்சு, என்னன்னு தெரியல. இப்போ அவருக்கு தலைகணம் வர ஆரம்பிச்சு. இப்போ தலைகணம் வர ஆரம்பிச்சோன்னு பாருங்க, 15ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. இப்போ 15ஆம் அதிகாரம்
15ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு 1ஆம் அதிகாரம், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளு, செவி கொடு. சாமுவேல் சொல்றாரு அவரை பார்த்து, ஏய், உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணது ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு கிடையாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு தான் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணார். இப்பவும் கேளு, தேவன் சத்தத்தை கேளு. அமலேக்கு நீ ஒன்று, அமலேக்கு என்ன பண்ணுனா, இப்பொழுதும் 5ஆம் வசனம் பாரு, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் பேர் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் அப்படின்னு தேவன் சொன்னார். கேட்டார் தலைவர், எல்லாத்தையுமே கேட்டார், இல்லைன்னு சொன்னார். கேட்டார், சரி ஒரு ஆமாம் ஜாமி, ஆமாம் 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 கேட்டார். கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்களையும் 2ஆம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். பாட்சியல் அவர் என்ன மொத்தமாக செய்திருந்தார். ஆனால் நீ என்ன பண்ண, இப்போ நீ ஸ்பேர் பண்ண. ஆனால் வாலிபத்தில் என்ன பண்ண, உங்கள் அப்பா கழுது தேடுனார். நீ என்ன பண்ண, 4 தெருவு தேடு போன, ஒரு இடம் இல்லாமல் தேடின. 4 மலைக்கு போனேன், சாலியும் போனேன், சலிஷா போனேன், பென்னியமின் போனேன், எங்கெங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு நூக்கன் காரணம் தேடி 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 பார்த்து கடைசியில் இல்லைன்னு வந்தேன். தேவன் பார்த்தார், ஆஹா பெர்சிஸ்டன்ஸ், எவ்வளவா தேடி தேடி பார்க்குறோம். சரி, நீ இங்கே அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே. அமலேக்கி போய் அழிச்சிருன்னு சொன்னார்ல, ஏன் நீ எல்லாம் தெருவா ஊட அங்கங்கே அந்த நாட்டில் எங்கெல்லாம் அமலேக்கன் இருக்கிறான், எங்கெல்லாம் ஆடு மாடு கழுத எங்கன்னா இருக்குதுன்னு நீ அங்கங்கே போய் தேடி தேடி அலைய வேண்டியதானே. நீ போய் பாரா சவுல் எப்படி இருக்கான், வாலிபத்தில் அன்னைக்கு கழுதை தேடி அரைஞ்சது போல இன்னைக்கு அமலேக்கு நீ சாகடிக்கிறதுக்காக எப்படி அலையிறான் பாரு, அங்கங்கே ஓடுறான். நூக்கன் காரணம் ஒன்று கூட தெரியல, நலமானதோ பொல்லாதோ எதுவாக இருந்தாலும் சரி, சவுல் எப்படி தேடி 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 அலையிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உன்னை பார்த்துருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு? நான் இப்படி யோசிப்பேன், சப்போஸ் அப்படிப்பா சவுல் அது மாதிரி பண்ணியிருந்தாருனோ, ஆண்டவரே அமலேக்கு நீங்கள் மடங்கடிங்கன்னு சொல்லிட்டேன். போன ஆண்டவர் பார்த்து அங்கங்கே இருக்கணும். உன்னை எங்கன்னா ஒழிஞ்சின வீட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே மரத்துக்குள்ளே குகைக்குள்ளே எங்கன்னா இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் குகை மரம் அங்கே இங்கே எங்கெல்லாம் தேசம் இருக்குது எல்லா இடத்துலையும் எங்கேயாவது அமலேக்கினி இருக்காங்கன்னா மோப்பம் முடிச்சு எல்லா அமலேக்கினையும் போட்டாண்டவர்னு சொல்லணும். தேவன் சொல்லியிருப்பார், அன்றைக்கி 4 தேசத்தை நீ சுத்தனம் இல்லை, அதே போல் இன்றைக்கி 4 மடங்கு உன்னை அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஏன்? செவி கொடுத்தோம், தீவிரமாய் செவி கொடுத்தோம், தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம். குற்றம் தீர தன்னை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறது தான் பவுல் சொல்லுவார். ஏன்பா நியாயம் தீருங்கன்னு சொல்றீங்க, ஆனால் குற்றம் தீர உங்களை நியாயம் தீர்த்திருக்கீங்களா? தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணி கொண்டே இருப்பார். சவுல் போட்ட விட்டார் இல்லை, வேதம் என்ன திரும்ப எழுதி வச்சிருக்கு அங்கே, என்ன தெரியுமா? 16ஆம் அதிகாரம் சேட் 16ஆம் வசனம் 14ஆவது வசனம் 16, 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகி நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஏன்? அவ்வளவு கொடூரமானவரா தேவன்? இல்லை, நீ செவி கொடுக்கல. எப்படி உன்னை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு தேவன் ஆவல் உள்ளவராக இருந்தாரோ அதே போல உன் மேலே இருக்கிற ஆவியை எடுக்கிறதுக்கும் அவர் ஆகிட்டார். ஏன்? தேவனுக்கு செவி கொடுக்கிறார். நீ தேவனுக்கு செவி கொடுக்கிறார். முக்கியமானது தான், முக்கியமானது ஒரே தான். தேவன் தம்முடைய ஆவியை பொழியும் போது நம்ம தான் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
1 கொரிந்தியரில் ஒரு வார்த்தை இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அப்போ நிறைய இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் 15:6 பாருங்க. அதன் பின்பு அவர் 500க்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைகிறார்கள். 500க்கு அதிகமான பேருக்கு அவர் தேவன் தரிசனமானார். எல்லாருக்கும் தரிசனம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் போய் காத்திருங்க, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி போய் காத்திருங்கன்னு சொன்னார். 500க்கு அதிகமான பேர். ஆனால் செவி கொடுத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? செவி கொடுத்தவங்க 120 பேர் தான் செவி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஆனால் தேவன் தரிசனமானது எத்தனை பேர்? 500 பேருக்கு அதிகமானவருக்கு. எல்லாம் 500 பேர் கேட்டானா பா. அவரை நோக்கி ஆண்டவர் சொன்னார், போப்பா இப்போ எருசலேமில் போய் காத்திருங்க, தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மீது சம்பூர்ணமாய் பொழிவார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் வந்து காத்திருங்க அப்படின்னு எல்லாம் கேட்டோம். செவி கொடுத்தாங்களா? செவி கொடுத்தாங்க. எத்தனை பேர் செவி கொடுத்தாங்க? 120 பேர் தான் செவி கொடுத்தாங்க. செவி கொடுத்தவங்கள தேவன் என்ன பண்ணாரு? அக்கினிமயமான நாவுகள் புரிந்து அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவங்களதான் தேவன் செவி கொடுக்கும்போது தான். செவி கொடுக்கும் ஒவ்வொன்றும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் செவி கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களை தேவன் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்கிறார். கேட்ட ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே நாம் கேட்டது போல் நாம் செவி கொடுக்குற விஷயத்தில் நாம் அநேகர் ரொம்ப தொய்த்து போயிருக்கிறோம். ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற அந்த ஆவல் நம்ம இடத்துல குறைவுபட்டு தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நம்மளோடு கூட செவி கொடுக்க சொல்லி பேசுகிறார். அங்கே சாமுவேல் படுத்திருப்பார், ஏலியின் வீட்டில் சாமுவேல் படுத்திருப்பார். அவர்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சாமுவேல்னு எழுப்புவார். சாமுவேல் எழுந்திரிச்சு போய் ஏலிட்டு போய் கேட்பார், தகப்பனே என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி போய் கேட்பார். நான் கூப்பிடவே இல்லையா அப்படிம்பார் ஏலி தூங்கிக்கிட்டு இருப்பார். ஆனால் சாமுவேல் எழுந்து போய் கேட்பார், நான் கூப்பிடலப்பான்னு போய் படுத்துக்கம்பார். 2வது முறையும் 3வது முறையும் இப்படி 2வது முறை கூப்பிடும்போது அவர் நான் கூப்பிடலன்னுவார். 3வது முறை கூப்பிடும்போது ஏலிக்கு ஒன்று புரிஞ்சிடும், என்னை கூப்பிட வேண்டிய ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாருன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. உடனே சாமுவேலுக்கு சொல்லுவார், அடுத்த முறை நீ ஆண்டவர் உன்னை கூப்பிட்டா ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு பிறகு போய் சாமுவேல் படுத்திருப்பார். ஆண்டவர் 3வது முறையாக வந்து சாமுவேலேன்னு கூப்பிடுவார். உடனே எழுந்து இப்படி ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி சாமுவேலை ஆண்டவர்கிட்ட பேசுவார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. கடந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை எனக்கு நான் கேட்கல ஆண்டவரே, எனக்கு எண்ணத்தில் மனசிலும் மாம்சத்திலும் வந்ததை நான் பேசிட்டேன், ஆனால் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நான் இப்படி திருமணம்னா ஆண்டவர் மெய்யாகவே நம்மை இப்படி ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28 7ஆம் வசனம் 28:7 எப்படி இருக்குது? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் விவேகமுள்ள புத்திரன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ விரும்புகிற நாம் விவேகமுள்ள புத்திரர்கள். 9ஆம் வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜபமும் அருவருப்பானது. அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன என்னிடம் பேசுகிறார்? ஆண்டவரே வேதத்தில் நான் என் கூட நீங்கள் ஒரு நாள் பேசுங்க ஆண்டவரே, நான் வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை நான் விளக்கணும்னா ஜபம் அருவருப்பானது.
நான் கடந்த நாளில் விருது சொல்லும்போது தகப்பனுக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கடந்த நாளில் அப்படி சோரில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் வெளியில். அப்போ ஒரு சில வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண பழகுங்க. ஏதோ சபைக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கிற அந்த கட்டாயத்தில் செய்யாதீங்க. மனசளவில் கூட உனக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் எதிராக எதுவும் சிந்திக்காதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினேன். நம்ம இருதயத்திலும் ஆண்டவரே என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செவி கொடுக்குற மகனாய் நான் வாழணும். ஏதோ தாயை நாம் அவமானப்படுத்தக்கூடாது, தகப்பனை அவமானப்படுத்தவே கூடாது. தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடின மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க உதவி செய்யுங்க. நான் கேட்டது போல் நான் வாலிபத்தில் இருந்த அந்த ஒரு வைராக்கியமாக இன்றைக்கி போயிட்டு ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன் இது செய்யணும்னு சொல்லி வாலிபத்தில் இருந்த துடிப்பு போய் இன்றைக்கி சபையில் வந்து அநேக ஆண்டுகளாக ஆகிவிட்டதுன்னு சொல்லி நான் என்னுடைய சிந்தையிலும் என்னுடைய எண்ணங்களிலுமே வாழ விரும்பினோம்னா தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு போயிடுவார். எத்தனையோ முறை வழக்கமாய் அவர் பேருனா சிம்சோன் எத்தனையோ முறை எதிராளியை ஜெயிப்பார். வழக்கமாக எதிராளி வந்தால் உடனே நான் போய் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ட்டு எழுந்து போவார் படுக்கையை விட்டு. அவருக்கு ஒன்றும் தரல. ஒரு நாள் தலை சிரைக்கப்பட்டு படுத்து கிடக்கிறாரு. அதுக்கு அன்னைக்கு வராங்க எதிராளி. என்றைக்கும் போல் வழக்கம் போல் நான் போய் எதிராளியை மேற்கொள்வேன்னு சொல்லி அவர் எழுந்து போகிறாரு. அவரால் ஜெயிக்க முடியல. மொட்டையடித்து அவரை அவமானப்படுத்தி கண்ணை பிடுங்குற அளவுக்கு காரியங்கள் நடந்து போச்சு. இதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நான் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. என்னாலும் செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயத்திலே தாழ்மையின் ஆவியை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரை நான் முக்கியப்படுத்தி வாழ என்னுடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்னுடைய இருதயத்தில் ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே நான் எப்பொழுதும் அனலாக இருக்கணும். ஆண்டவரே உம்மை தேட, உம்மை வாஞ்சிக்க, உம்மோடு கூட நடக்க எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவியிலே ஆண்டவரை தேடுவதிலும் செவி கொடுப்பதிலும் கவனமாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாருங்க. ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போகிறேன். கடந்த நாளில் என்னை உற்சாகப்படுத்தின வார்த்தை 43ஆம் சங்கீதம். நாம் சபைக்கு வரும்போதெல்லாம் இப்படி வரணும்னு சொல்லி கடந்த நாள் நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். 43ஆம் சங்கீதம். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் நம்ம கடந்த நாளில் கேட்டோம். இப்படி நாம் வந்தோம்னா மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பாருங்க. 43:2 என் அரணாகிய தேவனே, என் அரணாகிய தேவன் நீர், என்னை ஏன் தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும் சொல்லிட்டு 3ஆம் வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். மெய்யாகவே இன்றைக்கி நம்ம கேட்ட காரியங்கள் புதுசு தான். ஆண்டவரே நான் செவி கொடுக்க தவறுற மனுஷன். ஆண்டவரே உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஆண்டவரே அவைகள் என்னை நடத்தி, நாம் நிறுத்தி படித்தோம்னா நமக்கு வழங்கும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. ஏதோ நான் முயற்சி பண்ணி நடந்து போங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய சத்தியமும் என்னை அந்த பரிசுத்த பருவத்துக்கு நேராக நடத்தியருளும். 4ஆம் வசனம், நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். இப்படி தாவீதை போல நமக்கு வருகிற நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அந்த உம்முடைய பரிசுத்த பருவத்திற்கு நேராக நடத்துமே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நம்மளை உருவாக்கும் வரைக்கும் நம்ம கேட்டோம். சவுலையும் தாவீதை தேவன் உருவாக்கும் வரை சவுலை ஆண்டவர் வச்சிருந்தார். சவுலை ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் குறைச்சி போட்டுருக்கலாம். பொல்லாத ஆவியை அவனுக்கு அனுப்புனது போல் அவனை அந்த சீட்டை விட்டு ஆண்டவர் அவனை நகர்த்திருக்கலாம். சவுலை தாவீதை தேவன் திடப்படுத்த, தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை மாற்ற அநேக சூழ்நிலைகளை தாவீதுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். எதிராளியை கையில் கொடுத்து கூட தாவீதுக்கு கொலை செய்ய மனசு இல்லைங்க. நல்ல இருதயத்தை இந்த ஆண்டவரிடத்துலேருந்து தாவீதை பெற்றுக்கொண்டார். சூழ்நிலை வருது, பிரச்சனை வருது, என்ன செய்யலாம்? ஆண்டவரே சொல்லுங்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணின இந்த மனுஷனை கொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு எப்படி ஞானம் வந்தது? அவர் போய் பரிசுத்த ஆவியை கேட்டு, ஆண்டவரே உதவி செய்யுங்க, இந்த கையில் கிடச்சிட்டான்னு சொல்லி நான் உனக்கு பழி வாங்கக்கூடாது. ஆண்டவரே பழி வாங்குதல் உங்களுக்கே உரியது, நீங்கள் தான் பலனளிக்கணும். இப்படி நம்முடைய இருதயத்திலும் எண்ணங்களிலும் ஆண்டவரை தேடுவதிலே நாம் முந்தி கொண்டோம்னா ஆண்டவர் நம்மை பிரதரை கேட்டது போல் நான் எப்பொழுதுமே 2 மடங்காக ஆசீர்வதிங்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். பிரதர் சொன்னது போல் 4 மடங்காக ஆசீர்வதிங்க ஆண்டவரே, 4 பங்கு நான் உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட விரும்புகிறேன்னு சொல்லி நாம் ஆவலை அதிகப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 14ஆம் அதிகாரம்
மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். நமக்கு இந்த சம்பவங்கள் எத்தனையோ முறை நாம் கேட்டிருக்கோம். நான் கடந்த நாளில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். 14ஆம் அதிகாரத்தில் அந்த வீட்டுக்கு பெத்தானியாவில் கிறிஸ்தவரையாக இருந்த சீமோன் வீட்டிலே 14:3 ஆண்டவராக இயேசு பந்தி இருக்க போயிருக்கிறாரு. ஒரு சிறி விரையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அந்த அம்மா செய்த காரியத்தை பார்த்து அந்த சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் வீண் செலவு? இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்? 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இவ்வளவு விலையேறப்பெற்ற அந்த நல்ல தைலத்தை உடச்சி இந்த அம்மா வீணாக்கிட்டாங்களே, ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டாங்களே, இதை விற்று காசாக்குனா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. எவ்வளவு பொறுப்பான சகோதரர்கள், சீஷர்கள் நல்லா தான் யோசித்தாங்க. ஆனால் அவங்க யோசனை நல்லதுன்னு ஆண்டவர் கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க யோசனைலாம் சரிதான். வீணாய செலவழிப்பானேன், வீணாயா இப்படி நான் சபைக்கு நான் ஒன்று செய்யணும், என் வாலிபத்தை நான் ஏன் வீணாக்கணும், நான் கலந்து கட்டி சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தியாய் தூங்கி காரியங்கள் செய்யலாமே அப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த 300 பணத்தை என்ன செய்கிறாங்க, ஊற்றிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி 6ஆம் வசனம், அவளை விட்டு விடுங்கள். அந்த சகோதரி செய்கிறத விட்டுடுங்க, அதை நீங்கள் பேசாதீங்க. ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாளே, என்னிடத்தில் நன்மையை செய்திருக்கிறாளே. ஆண்டவரால் மெச்சிக்கொள்ளப்பட்டாங்க அந்த சகோதரி. முந்தி அன்பு கூர்ந்தால், முந்தி அதிகமான ஒன்றை செய்தால், யாருமே இது செய்யாத ஒன்று, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட நலத தைலத்தை உடைத்து ஆண்டவர் மேலே ஊற்றி ஆண்டவரால் மெச்சிக்கொள்ளப்பட்ட சகோதரி. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததுன்னு சொல்லப்படும். பா, எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரால் ஆண்டவரால் முத்திரையிடப்பட்ட பெண். அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே இந்த அம்மா செய்ததை நான் என்னை குறித்து எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ இந்த சகோதரி குறித்து செய்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டாருங்க பரிசுத்த ஆவியானவர். இப்படி நீங்களும் நானும் குடும்பத்திலையும் வேலை ஸ்தலங்களிலும், ஆண்டவரே என்னால் முந்தி நான் உன்னிடத்தில் அன்பு கூற உதவி செய்யுங்க, உங்களோட வேகத்தை நான் சுமந்து தெரிய உதவி செய்யுங்க, எப்பொழுது நான் செவி கொடுக்க என் செவியை திறந்துருளுங்க ஆண்டவரே. செவி கொடுத்ததிலே நல்லம் 1:33 நீதிமொழிகள் 1:33 அமைதலாக இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி பயமின்றி எப்பொழுதும் அமைதலாக இருந்து, ஆண்டவரே நீ நன்மை செய்கிற தேவன், நீங்கள் நல்ல பிதா ஆண்டவரே, நான் கடந்த காலங்களில் அறியாமலும் புரியாமலும் இருந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்பிடுறேன் ஆண்டவரே, என் ஆவியிலே நான் ஆழமாய் திரும்பி இடத்தில் வர உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, குடும்பத்தை கட்ட, பிள்ளைகளை நடத்த, இப்படி நான் சபையிலே நான் ஆண்டவரே நல்ல குடும்பமாக இருக்க. சொன்னாங்களே புருஷன் மனைவி, போன வாரம் கூட ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டு பிரச்சனையா உங்கள் வீட்டு 4 செவத்துக்குள்ளே பேசி தீர்த்துங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவரை தேடு. காலையில் வச்சு சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக மிஷினில் போய் கையை வைக்கணும்னு ஓடாதீங்க, அது செய்யுங்க, அது முக்கியம் தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுதலை முக்கியத்துவப்படுத்துங்க. நீ மிஷினில் போய் கையை வச்சு நீ அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடிட்டமான்னு பார் தம்பி. நீனும் உன்னுடைய காரியங்களும் உங்கள் வீட்டு 4 செவத்துக்குள்ளே பேசிப்பார், தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரை அவமானப்படுத்தாதீங்க எந்த சூழ்நிலைன்னு சொல்லி நான் இப்படி உற்சாகப்படுத்தினேன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்கு செவி கொடுத்தோம்னா நம்ம நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் காட்டுவாருங்க. வெளிச்சத்தை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி, இதுவே வழி, இதிலே நடன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழலாம். ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பல முறை இந்த வார்த்தையை 1ஆம் வசனம், பரம அழைப்புக்கு பங்குள்ளோடாகிய பரிசுத்த சகோதரரே, நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். 3:2-18 சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி இருக்க நாம் ஒருவரை கவனிக்கணும். பரம அழைப்புக்கு பங்குள்ளோடாகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்துப்பார். நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது நாம் செவி கொடுக்கணும். செவி கொடுத்து நான் கேட்டு வாழணும்.
யாரை போல நான் செவி கொடுக்கிறது? இந்த பூமியில் அடிமை உருவமெடுத்து மனுஷர் சாயலாய் வந்த ஆண்டவர் வெறுமையாக்கி பல சத்தங்களும் பல கூக்குரலும் பல எதிர்ப்புகளும் பல பிரச்சனைகளும் அவருக்கு உண்டு. அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இவரை அழியும் அழியும் என்கிற சத்தம் ஏராளம், அல்லது அவர் எதிர்ப்பின் சத்தம் ஏராளம். இதன் மத்தியில் அவரை இந்த பூமியில் பெற்றெடுத்தவர்கள் தாயின் தகப்பனும் தேவனுக்கு செவி கொடுத்தார்கள். எகிப்துக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்ல ராவோட ராவா பிள்ளையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அந்த வந்த ஆண்டவர், இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்த ஆண்டவர், அவரை நாம் கவனித்து பார்க்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் அவரை எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார், அவரை பற்றி எப்படி எழுதியிருக்குன்னா 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் நினைக்கிறேன். வசனம், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே தீர்ப்பு செய்கிறேன், நியாய தீர்ப்பு செய்கிறேன். அப்போ அவர் சுயமாக எதையுமே செய்யலை. நமக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்களே நம்ம எல்லாரும் ஓடுகிறோம். இந்த ஓடுகிற மத்தியில் பல காரியங்களை தீர்ப்பிட்டு விடுகிறோம், பல காரியங்களை முடிவு செய்துடுறோம், பல காரியங்களை இதுதான் பேசிடுறோம். ஒரு மனுஷனுடைய இதயம் நமக்கு தெரியாது, இதயம் தெரிந்தது போல் நாம் நடந்து கொள்கிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படையான அதுக்கு வீட்டிலே கூட பிள்ளைகளை அப்படியே ஒரு ஜட்ஜ் பண்ணிடுறோம். இப்படி தான் செஞ்சுருப்பேன்னு முடிவு பண்ணிடுறோம். நான்லாம் பார்த்துருக்கேன். தப்பு செய்யாத பிள்ளையை அடிச்சுட்டு அல்லது தப்பு என்னென்னு தெரியாமல் அடிச்சுட்டு அப்புறம் அடித்த பிறகு கேட்டால் காரியங்கள்லாம் தலைகீழ இருக்கும். அழுகிறதா முட்டிக்கிட்டு அழுகிறதா என்ன சார்? அப்போ பார்த்த உடனே செவி கொடுக்க தேறுகிறது, கேட்குறதில்ல. உடனே ஒரு தீர்ப்பு எடுக்கிறோம், உடனே ஒரு முடிவு போடுறோம், உடனே ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவரை நாம் கவனிக்கணும். நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எங்கே கேட்குறாங்க? யார் கேட்குறா? யார்கிட்ட கேட்குறாங்க? யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா இப்படி செய்யுங்கன்னு? அவர் அப்படி யாரும் இயக்க முடியுமா? இயக்குனாங்களா? ஒருபோதும் இயக்க முடியல அவரை யாராவது வந்து தூண்டி, நம்மளாம் அப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிறோம். கேட்டால் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு பெரிய விஷயங்கள்லாம் ஆக்ரோஷமாக ஆகிடுது, தூண்டி வைக்கப்படும். நம்முடைய மாம்சம் அப்படியே வேறு விதமாய் மாறுது. கேட்குற செய்தி, இப்போ மனைவி வந்து பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்களோ அல்ல பிள்ளைகள் பற்றி அம்மாவை பற்றி அப்பாட்ட வந்து சொல்கிறாங்களோ, இதே நல்லா இல்லைங்கிறதுனால கேட்ட உடனே ஒரு தீர்ப்புக்கு வர்றோம். நீ இப்படி தான் செஞ்சுருப்ப, இதை சொல்கிறானே மவன் அப்படின்னு வர்றோம். இதை அவன் சொல்லுது அவன் பொண்ணுமோ, அப்பா மட்டும் ஓம் பொண்ணும்போம். ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரம் இதைத்தான் நாம் ஆண்டவரிடத்தில் கவனிக்கணும். ஆண்டவரிடத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். 2 இன்சிடெண்ட்டை நமக்கு தெரியும். ஒரு உபசார ஸ்திரியை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரண்டில் இருக்கிற ரூல்ஸ் தான், அப்போ சட்டத்தில் இருக்கிற ரூல்ஸ் தான், கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனால் அவர் உடனே ஒன்றும் செய்யாமல் தரையில் எழுதினார்னு எழுதியது. என்ன செஞ்சுருப்பார்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்படி எழுதினார்னு எழுதியிருக்கு, அவங்களுடைய பாரு என்னடா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். அவர் என் இதயத்தில் உன்னை இப்போ உதிங்க அப்படியே டைம் அப்படியே பண்ணுறார். இதாக ஒன்று பேசுங்க. இவங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க, இவங்க கண் கண்டபடி தீர்ப்பு செய்கிறாங்க, இவங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க, சட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. பிதாவே, நான் இப்போ உம்முடைய நீதியின்படி தீர்ப்பு செய்கிறேன். என்னோட பேசு. ஒரு பரிசுத்தவான் சொல்கிறோம், ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு டைம் நம்ம கேட்குறது ரொம்ப குறைவு. நான் என்ன பார்க்குறேன், நம்ம கேட்டு பழகினவர்களே அல்ல, எடுத்து குதித்தவர்கள் தான் நம்ம அதிகம். கேட்டவர்கள் கொஞ்சம்
இடுக்கமான வாசலை கண்டுபிடிச்சது கொஞ்சம் தான். ஒரு விஷயத்தை ஏதோ நாம் வர்றோம், கொஞ்சம் சமாதானம் சாந்தம்லாம் சொல்கிறோம், அமைதியுள்ள ஆவின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் ஆணும் பெண்ணுக்கும், குறிப்பாக பெண்ணுக்கு அது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் ஒரு பிரச்சனை வருது, காரியங்களை பேசணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு அப்படி அசண்டிங்காக கொஞ்ச நேரம் எண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன செய்யணும்னு புரிஞ்சிடும். சாந்தம்னா என்ன? ஏதோ ஒன்று சொல்லுகிறார், இப்போ பட்டுன்னு சொல்ல ஒன்று வருது, எல்லாருக்கும் வருது. இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணணும். பண்ணலன்னா நம்ம ஆம்பளையா அப்படின்ன மாதிரி வருது. இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணணும். உடனே பதிலுக்கு ஒரு வார்த்தையை அம்பு மாதிரி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா நான் மனைவியா அப்படின்னு வருது. அது தேவனுக்கு செவி கொடுக்காத மூடத்தனம். அது செவி கொடுக்கணும்னா அப்படி கொஞ்ச நேரம், அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் அந்த சத்தத்தை கேட்குறதுக்காக 10, 9, 8ன்னு இப்படி கொஞ்சம் நேரம்னா ஒரு விஷயம் புரிஞ்சிடும். அப்படி தான் ஆண்டவர் அப்படி எழுதுனாங்க. பிதா ஒன்றே சொல்லிட்டார், செவி கொடுக்க சேர்வதே நலம். பிரசங்கி 5:1 நினைக்கிறேன். உடனே அப்படியே சொன்ன உடனே கேட்டாங்க, எழுதிட்டு இருந்தாங்க, அப்படி பார்த்தாங்க. 3 புரிஞ்சிச்சு, ஒரு ஞானம். சாலமோனிலும் பெரியவர் இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? சட்டமெல்லாம் சரிதான்பா, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தார்? இல்லை, பிதா ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறியட்டும்னு சொன்னார். அவ்வளோதான், எல்லாம் கல்லை போட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் போயிட்டாங்க. அவரை கவனிக்கணும். அவர் சுயமாய் ஒன்றும் செய்கிறது. இப்படித்தான் நம்ம எல்லாரும் வாழ வந்திருக்கோம். சும்மா வாய்க்கும் கைக்கும் இல்லை. பரவாயில்ல, சில நேரங்களில் நமக்கு குறைவுபடலாம். சிலருக்கு இருதயத்தில் தேவன் பேசுகிறது தெரியாமலே இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியல, என்ன நடக்குன்னு தெரில. நம்ம நேர்மையாக ஒத்துக்கும். பரவாயில்ல, எழுதப்பட்டிருக்குல்ல, ஒன்று வேதத்தில் எழுதி இருக்குல்ல, அதுக்கு முதல் செவி கொடுத்தா போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் பேசுகிறது புரிஞ்சிடும். இது யார் எழுதுனது? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, பரிசுத்த ஆவியானவர் எழுதுனது. இப்போ எழுதப்பட்ட படிக்க தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நான் செவி கொடுத்தா, ஆவியில் நான் கண் காண வேணாம், படிக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லை, ஆவியில் தேவன் பேசுகிறது எனக்கு புரியும். இந்த எழுதப்பட்டதுக்கே நான் செவி கொடுக்காதவன் மனசில் பேசுகிறார், என்னை உணர்த்துகிறாருலாம் ஒன்றுமே புரியாதுங்க. முதல்ல நம்ம சபையில் கேட்குறோம் பாருங்கள். நான் எல்லாரையும் சொல்ல, ஒருவேளை நமக்கு புரியல, ஆண்டவர் பேசுகிறது புரியலன்னா, கொஞ்சம் பேருக்கு புரியலை தான். ஆண்டவர் எப்படி பேசுவார்? புரியலை. பெரிய இடி முழக்கம் மாதிரி பேசுவாரா? அப்படியே சைலண்டாக பின் கிராப்பில் அப்படியே பேசுவாரா? ரெண்டுலேயும் பேசுவார். ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, இந்த எழுதப்பட்டதுக்கு முதல்ல செவி கொடுப்போம். இந்த எழுதப்பட்டதுக்கு படித்து நம்ம செவி கொடுத்துட்டோம்னா, அவர் பேசுகிறது நம்ம செவிகளில் நம்முடைய ஆவியில் உணர்த்தப்படும். இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம கேட்டோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்னு எங்கே எழுதியிருக்கு? எபேசியர் புத்தகத்தில் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கே எழுதியிருக்கு? பஞ்சகாமங்களும் எழுதியிருக்கு, பெரிய புஸ்தகங்களும் எழுதியிருக்கு, உபாகமத்தில் எழுதியிருக்கு, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கரம் பண்ணுங்க அப்படி எழுதியிருக்கா இல்லையா? இதை ஆண்டவர் எப்படி செய்தாங்க? அவர் இந்த பூரணமற்ற இந்த பெற்றோருக்கு தேவன் கொடுக்குற சத்தத்தை கேட்டு, உங்களுக்கு சம்பவம் புரியும். 12 வயசில் அவரை தேவாலயத்திலேருந்து அழைச்சிக்கிட்டு கொண்டு போனாங்க. நான் தான் இப்போ எல்லாரோடும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு அலையிறேனே, என்னையும் தேடுறீங்க? அப்படி தான் கேட்டார். எப்பா உங்களை நாங்கள் இவ்வளோ தேடிக்கிட்டு அலைஞ்சோம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பாடை கொடுங்க. சாப்பிட்டு நான் பழையபடி எங்கே போனோம்? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு போனாரா? அப்படி எழுதலை. அப்படி வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்னு எழுதியிருக்கு. அப்படி எழுதுனதுக்கு முதல்ல கீழ்ப்படிச்சாரா? எங்கே எழுதியிருக்கு? உபாகமத்தில். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிச்சாரா? கீழ்ப்படிந்தவர்
கீழ்ப்படிஞ்சா இப்போ என்ன சொல்கிறாரு? நான் சுயமாய் ஒன்றும் செய்யலை, நான் கேட்குறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை நமக்கு சித்தமானது தேடுறது தான், நம்முடைய சித்தம் செய்கிறதா நம்முடைய மனசு. அப்போ ஆண்டவர் சார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடினால் உன்னை முடிவு பண்ணோம்னா அது சரியாக இருக்குது. அப்படின்னா நான் என்னுடைய காது கேட்குறதும் கண்ணு காணுகிறபடியும் உன்னை செய்யாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறபடியினால் என்னுடைய தீர்ப்பு சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அவரை நாம் கவனித்து பார்க்கணும். அவரை கவனித்து நாம் பார்த்தாதான் நாம் அவருடைய வீடாக இருப்போம். இதே எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அங்கே எப்படி எழுதியிருக்குன்னா, இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. மோசே எப்படி இருந்தாருன்னு 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. 6ஆம் வசனத்தில் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படி பேசிட்டு 7ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் நாம் அவருடைய வீடாயிருப்போம். மேலே உள்ள வசனத்தை சேர்த்து அப்படி படிச்சு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் கேட்கணும். எல்லாரும் அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரில நம்ம எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுகிறார்னு உணர்வுள்ளவர்கள். நான் நேற்றுக்கு ஒரு வார்த்தையை கேட்டேன். அது எப்படி நான் உணர்றேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் இப்படி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை இப்படித்தான் அதை வியாக்கியானம் பண்ண விரும்புகிறேன். நமக்கு தெரியும், சவுலை தேவன் சந்தித்தார். அவர் குருடாயிட்டார். அவர் அவரோடு பேசுகிறார். அனனியான்னு ஒரு மனுஷன் வருவான், அவன் உன்னை சந்திப்பான் அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்படி பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். 17ஆம் வசனம், அப்பொழுது அனனியா வீட்டுக்கு வந்துட்டார். பவுல் இப்போ குருடாக இருக்கிறார், வீட்டுக்கு வந்துட்டார். அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் அவர்தான் கர்த்தர், நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பம்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில் போன்றவைகள் விழுந்தது. நான் நேற்று கேட்டுக்கிட்டு இருந்தபோது இப்படி தான் விளைவிக்கிறேன். நம்ம கண்ணிலிருந்து ஒன்று விலகணும், நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஏதோ ஒன்று நம்மளை கண்ணை மூடி இருக்கு, கண் செதில் கேட்ராக்ட் மாதிரி. எதுவுமே மங்களாகவே தெரியுது, எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. வேதமும் தெரிய மாட்டேங்குது, அன்பு தெரிய மாட்டேங்குது, சகோதர சிநேகம் தெரிய மாட்டேங்குது, சபை தெரிய மாட்டேங்குது, ஐக்கியம் தெரிய மாட்டேங்குது, பரிசுத்தம் தெரிய மாட்டேங்குது, குடும்பம் எப்படி எல்லாம் தெரியலன்னே வச்சுக்கோ. ஒன்றும் தப்பில்லை, அவங்கள குற்றம் சொல்லலை. என்ன பிரச்சனை? இது காரணம் என்ன? இப்போ நம்ம கேட்குறோம், குடும்பம் சொன்ன மாதிரி அவசரமாக ஓடி போய் மிஷினில் கையை விடுறதா? புரியும் வீட்டில். நான் சபைக்கு வந்த ஆள் தான், தேவன் என்னை தொட்டார்னு சொல்ற எல்லாம் உண்மை, நம்ம இல்லைன்னு யாரையும் தப்பு சொல்ல. ஆனால் நம்முடைய கண்களில் ஒரு செதில் இருக்குது, அது விழணும் கீழே. பணத்தை நான் சரியாக பார்க்கணும்னு அந்த செதில் விழணும். மனுஷனை நான் சரியாக பார்க்கணும்னு அந்த செதில் விழணும். ஒரு சூழ்நிலையை நான் சரியாக கிறிஸ்து பார்த்தது போல, கிறிஸ்து பார்த்தது போல, கிறிஸ்து எப்படி பணத்தை பார்த்தார்? அவர் சொன்னது அது ஒரு எஜமான்னு சொன்னார். அது ஒரு எஜமான். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒருவருக்கு தேவன் எஜமான், இன்னொரு எஜமான் இருக்க முடியாது. அப்போ பணம் எனக்கு ஒரு எஜமானாய் தோணுதுன்னா என் கண்களில் ஏதோ கோளாறு இருக்குது, அதனால தான் அதை நான் எஜமானாக பார்க்குறேன். சின்ன சின்ன சிற்றின்பங்கள் எனக்கு பெருசாக நான் பார்க்குறேன். காரணம், என் கண்களில் செதில் இருக்கு. என் கண்கள் இருக்க செதில் விழணும்.
செதில் விழுந்தால் நான் சரியாக பார்ப்பேன். இப்போ காலையில் யோசித்தானா, ஆண்டவரே எல்லாவற்றையும் சரியாக பார்க்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்யணும். நான் இப்படி அதை இது வியாக்கியானம் பண்ணுறேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டார். தொட்டபோது அவன் மனுஷனை எப்படி பார்த்தான்? மரம் போல. நான் இப்படி திருப்பி சொன்னேன், ஆண்டவரே உங்களை மரம் மாதிரி பார்க்குறேன். உங்களை என்னை பார்க்க தெரில, சரியாக தெரில. மனுஷனை மரம் மாதிரியும் பார்க்குறேன், உங்களையும் வேறு மாதிரி பார்க்குறேன். ஏதோ பொருளீட்டு கொடுக்குறவராய் பார்க்குறேன். உங்களை ஏதோ எனக்கு அதை இதையும் வாங்கி கொடுக்குற ஒருவராய் நான் பார்க்கிறேன். ரட்சகராய் பார்க்காம, ஆண்டவராய் பார்க்காம, நீர் எப்படி தேவனுடைய வீட்டில் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தீர்னு நான் பார்க்காம, உம்மை பார்க்கும்படிக்கு என் கண் திறக்கப்படாமல் குருடாக இருக்குது, செதில் இருக்குது. நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படணும். எல்லாத்துக்கும் பிரச்சனை பரிசுத்த ஆவியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படும். ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு காலையில் வாசித்தேன். ஏசாயா புஸ்தகம் 10 வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த முறை நாம் அதை பற்றி யோசிக்கலாம். பல காரியங்கள் 32ஆம் அதிகாரம் பல காரியங்களை குறித்து பேசுகிறார். ஒரு ராஜா வருவார், அவர் எப்படி இருப்பார்னு 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்துகிறது. அப்போ 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், காண்கிறவன் கண்கள் மங்கலாக இருக்க. இந்த மங்கல் தான் பிரச்சனை. எதையும் பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்க்கல, அல்லது காது அடப்பாக இருக்கு, கிர்ன்னு கேட்குது. எது பேசுனாலும் கொய்ன்னு கேட்குது. எங்கே ஆண்டவர் பேசுகிறத கேட்குறது? யார் பேசுனாலும் எப்படி கேட்குது? கொய்ன்னு இறைச்சலாக இருக்குது, ஒன்றும் கேட்கல. எத்தனையோ காரியங்கள் காதில் இறைச்சலாக இருக்குது. இதில் ஆண்டவர் சத்தம் ஒன்றும் இல்லை. என் காதுகள் இருக்க அடைப்பை அந்த எடுக்கணும் இல்லை. அப்போ ஆண்டவரோட சத்தம் க்ளீனாக என் காதில் விடும். பேசும், ஆவியில் உணர்த்துவோம். அப்படி உணர்த்தி நடக்கப்படுறோமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால், சும்மா மனுஷர் போதிச்சு சும்மா அதை இதையும் உட்கார்ந்தோம் கொண்டோம் நடத்தப்படுற வாழ்க்கை இல்லை. நல்லது கெட்டது அறிந்து வாழுகிற ஆத்ம வாழ்வல்ல இது. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலர் ஆவிக்குரியவர்களை, ஆவியை பெற்றவர்களை விட ஆத்மாவுக்குரியவர்கள் வெரி எக்ஸலண்ட். ரொம்ப நேர்த்தியாய் நாம் இருக்க முடியும். ஆவியை பெறாதவர்கள், ஆத்மாவுக்குரியவர்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்க முடியும். கண்டே பிடிக்க முடியாது ஆவியும் ஆத்மாவையும். அவ்வளவு ஒரு சும்மா ஒரு என்ன ஜவ்வு மாதிரி தான் அது, ஒரு நூல் மாதிரி தான் அது. ஆவி எது ஆத்மா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நேர்த்தி. அலர்ட்டாயிருடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அலர்ட்டாயிரு. 3 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டு சூப்பராக போயிடணும் வீட்டுக்கு. குனிஞ்சோ நெளிஞ்சோ சிரிச்சோ எப்படியோ பர்ஃபெக்டாக போயிடணும். ஒரு ஆத்மாவுக்குரியவன் சபையில் ஒரு ஆவியை பெற்றவனை விட நேர்த்தியாக இருக்க முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள், மறுபடியும் பிறக்காதவர்கள் இந்த சபையில் செய்கிற எல்லா வேலையும் ரொம்ப நேர்த்தியாக செய்ய முடியும். நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டியதில்லை. அப்போ ஆண்டவர் பேசுகிறது நம்முடைய ஆவியில் கேட்குமா? கேட்குதா? நான் ஆவியினால் பிறந்திருந்தால் ஆவியானவர் சொல்வதும் கேட்கும். நான் மனுஷனால் பிறந்திருந்தால் உபதேசத்தை ஏதோ உபதேசத்தை கேட்டு எதையோ என்னை மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். சும்மா மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் நான் என்னை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் புதுசாக ஆக்கிக்கிட்டேன், அவ்வளோதான். என்னை இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். பிறப்பு இல்லை அது. மறுபடியும் ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவியின் சத்தம் பளிச்சுன்னு கேட்கும். உண்மைதான் அது. ஆவியினால் பிறக்காதவர்களுக்கு ஆவியின் சத்தம் எப்படி தான் கேட்கும்? நம்ம எப்படி தான் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆவியினால் பிறந்தால் ஒருவன் தேவனுடைய ஆவியினால் பிறக்கணும். ஆவியினால் பிறந்தவன் தான் ஆவியின் சத்தம் கேட்க முடியும். ஆவியினால் பிறந்த ஒருவனுக்கு தான் இந்த செவிகள் திறக்கப்படும். ஆவியினால் பிறந்தவனுக்கு தான் ஆவின் கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியினால் பிறந்தவனுக்கு தான் கண் மங்கலாக இராது, அது பளிச்சுன்னு இருக்கும். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் பிறந்த ஜனங்களுக்கு பின்னாடி அப்படி போன போது இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ண கண் தெரியும். அவர் பேசுகிற வார்த்தை என்ன?
பிரகாசமுள்ள மனக்கண். மனக்கண் இருக்கு, அது பிரகாசமாகணும் இன்னும். ஏன்னா நம்ம போகிற போக்கில் நம்முடைய கண் மங்கலாகக்கூடாது. இந்த உலகத்தை, பணத்தை, பயத்தை, மனுஷருடைய மகிமையை, மேன்மையை, அப்ரிசியேஷனை, எதையும் என் கண் சரியாக திறக்கப்பட்டாதான் என் ஆவியில் உணர்ந்து நான் சரியாக பார்ப்பேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கொண்டு வரல. இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? ஆவியினால் பிறந்தவர்களுக்கு. ஆவியினால் பிறக்காதவர்களுக்கு ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்கிறதெல்லாம் மேஜிக்கு. அப்படி எனக்கு நம்பிக்கை வரல. அப்படி ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவியின் சத்தம் கேட்கும் காலம் வரும். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்காத ஒருவர் தேவனுடைய சத்தத்தை, ஆவியானோட சத்தத்தை எப்படி தான் கேட்க போகிறோம்? அப்படி கேட்டால் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு அங்கே இங்கேயும் கொஞ்சம் காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டு நேர்த்தியாய் இங்கே ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம விசுவாசிக்கலையோ ஒரு சிலதை செய்து அப்படியே டூப்ளிகேட்டாகி மாறிடுவோம். ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட்டாக மாறிடுவோம். ஒரிஜினல் வேறு, டூப்ளிகேட் என்றைக்கும் டூப்ளிகேட்டு தான். நீங்கள் பார்க்குற கள்ள நோட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன சாமானியமாக கண்டுபிடிச்சிட முடியாது. அப்படின்னா மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுறாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. அதே மாதிரி தான் ஆவியில் பிறந்தவனையும் ஆத்மாவில் நடக்கிறவரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான், ஆவியின் சத்தத்தை கேட்கலால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அந்த ஆத்மாவுக்குரியவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒருவர் கரெக்டாக ஆவியானுடைய சத்தத்தை கேட்டார். என்னால் கேட்க முடியாது, அவரும் கல்லெறிஞ்சு கொள்ளலாம், அது நியாயம்தான். அப்போ ஆத்மாவினால பிழைக்கிற ஒருவருக்கு ஆவியானுடைய சத்தம் கேட்காது. சும்மா நாம் அப்படி ஒரு ஒழுங்கு நீதி நெறிமுறைகளாக அப்படி நடந்து நல்ல மக்களாய் வேதத்தையும் படிப்போம், வேதையை எடுத்து பேசக்கூட செய்வோம். நான் ஆழமாக உணர்வடைகிறேன். அப்படி தான் மறுபடியும் பிறக்கணும். இங்கே ஏசாயா இது அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி கண்களிலிருந்து செதில் விழணும், பார்வை அடையணும், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும், அப்படி பேசுகிறாங்க. அடுத்த உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது, அவன் பார்வை அடைந்தது. ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால தொடர்ல நிரப்புறனா என்னுடைய பார்வை வேற மாதிரி தான் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஆண்டவரை பற்றி, நம்முடைய ஆண்டவரை பற்றி எழுது, கண் கண்டபடி. ஏன் அப்படிலாம் அவர் செய்யறதில்லை? இப்போ அவர் கண் கண்டபடியெல்லாம் எதையுமே செய்யலை. நிறைய பேர் பர்ஸில் இருந்து அள்ளி காணிக்கப்பட்டியில் ஒட்டி விட்டாங்க. அவர் உட்காந்துருந்தார். ஒரு விதவை வந்து 2 காசை போட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா, 2 காசை போட்டால் எப்படி தெரில, காசுன்னு எழுதியிருக்கோ, அதனால் அது நோட்டு இல்லை, சும்மா நம்மளே சாதாரணமாக வச்சுக்கோன்னா காசு, ஒரு 10 ரூபா காசு ஒரு காணிக்கப்பட்டியில் அப்படி தெரில எப்படி வச்சுக்கோங்க, ஒரு தகர டப்பா அதில் போட்டால் எப்படி இருக்கும், டொக்குன்னு. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இதுதான் எனக்கிட்டது, என்னையே நான் தருகிறேன், அடுத்த வேளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் பொறுப்படுத்துவாள்னு கொண்டு போட்டாங்கல்ல, அது ஆண்டவர் எப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. இவன் அதிகம் போட்டான்னு. இப்போ நம்மெல்லாம் சாதாரணமாக சொன்னால் என்ன நடக்கும்? எடுங்க, திறந்து எடுங்க, அவங்க போட்டால் எவ்வளோன்னு பார்ப்போம். இவ்வளவு பெரிய தங்க கட்டியா? இல்லை 2 காசுன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன போட்டேன்? ஒரு பரிசையர் வந்து ஆண்டவரோட கேட்குறேன், காணிக்க போட்டவர், நான் இப்போ எவ்வளோ போட்டேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எடுங்க அந்த பணத்தை எண்ணி பாருங்கள், இது இப்போ அதிகமாக இது அதிகமாக சொல்லுங்கள், இது அதிகமாக அது அதிகமாக. அப்போ அவர் அதிகம் போட்டார்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன பார்த்தார், அவர் என்ன கேட்டார்? அதை எடுத்து நம்ம வெளியே வச்சு பார்த்தோம்னா தெரியுதா, அந்த சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவரே வந்து வழக்காடுகிறார், அவளை போய் அதிகம் போட்டான்னு சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு எழுதியிருக்கு காணிக்கப்பட்டி அருகே. நான் சொல்கிறது புரியுதா? ஏன் அவள் அதிகம் போட்டான்னு சொல்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு அப்படி தானே எழுதியிருக்கு, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? கண், இந்த கண்ணை பற்றி பார்க்கல, இந்த காதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை, அது அங்கே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, அங்கே இருந்து ஒரு பார்வை. அது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பார்வை வேணும்.
ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அப்படித்தானே பிரியமானவர்கள, நம்முடைய பார்வை மாற்றப்படணும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னா ஆவியினால் நாம் பிறந்திருக்கணும். பிறக்கிறனா நாம் பிறந்துடணுங்க. இல்லைனா நம்ம சுய இச்சையின்படியே தான் நடப்போம். நமக்கு தெரியாது, எல்லா குளறுபடியும் பண்ணுவோம். ஆண்டவர் நிக்கேதோமை தடுத்து சொல்றார். அவ்வளோ பெரிய நியாய சாஸ்திரி, எல்லாத்துலையும் கைதேர்ந்த மனுஷன்தான், நீதிமான், எல்லாமே ரெண்டு தான். ஆனால் தேவன் பார்க்கிற விதமாய் ஆவியானவருடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்கணும்னா அவன் ஆவியினால் பிறக்கணும். மாம்சத்தினால் பிறப்பது ஏன் சட்டுப்புட்டுன்னு வந்துடுது நம்முடைய வாயில். நியாயத்தீர்ப்புகளும் பேச்சும் குறைகளும் அல்லது குறை சொல்கிறதும் முறுமுறுக்கிறதும் எடுத்து ஒரு பேச்சு. போன வாரம் நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன். போகும்போது ஜிபிஎஸ், அது என்ன ஜிபிஎஸ்ஸா, மேப்பு போட்டுக்கிட்டு தான் என் ஒய்ஃபை போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே சொல்லு இந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். கரெக்டாக தான் போட்டிருக்கு, லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் தான் சாட் பண்ணிக்கிட்டு போகிறோம். அப்படி போன உடனே இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டேன், தூரம் போயிட்டேன், கொஞ்சம் தூரம் தான் போய் திருப்பிட்டேன். ஒரு இடத்துல திருப்பிட்டு நான் எவ்வளவு பாவியாக நல்லவனா இல்லைன்னு அப்போ தான் நான் உணர்றேன். என்ன இழி பிறவி, சுட்டா கூட மாறாது போல இது, சாவுகராக்கி அப்படி தான் வருது எண்ணம். போய் அங்கே அப்படி திருப்புறேன். நான் பெரிய ப்ரொஃபஷனல் டிரைவர் கிடையாது, பின்னாடி பாருங்களாம் சொல்லுவேன். திருப்பிக்கிட்டு இப்படி வரும்போது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் தேடிக்கிட்டு தான் அலையணும் போலன்னு சொல்கிறேன். எனக்கு எப்படியாப்பட்டு என்னடா எவ்வளோ பெரிய வார்த்தையை பேசுகிறேன். கரெக்டாக ஜிபிஎஸ் போட்டு கரெக்டாக போய் நில்லுன்னு சொன்ன இடத்துல நாம் நிற்கலை, கொஞ்சம் தூரம் வந்து சுற்றுறோம். இப்போ பழியை யார் மேலே போடுறேன்? வண்டி அடுத்து நான் எடுக்கவே விரும்பலை. வந்துட்டேன் எல்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து அங்கே போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அப்படி இறங்கிட்டேன். மன்னிப்பு கேடு. உடனே சாரி தப்பாக சொல்லிட்டேன், நீ தான் சரியாக நடத்துறிய, நீ தான் சரியாக தானே என்னை கொண்டுக்கிட்டு போனேன். நான் இப்போ என்னமோ நீ சாயங்காலம் வர என்னை சுத்த விட்டுருவன்ற மாதிரி உன் மேலே பழிய போடுறேன். சாரி, அடுத்து ஒரு வேலையும் செய்ய முடியாது. யார் தான் சொல்கிறது? இப்போ நான் சொன்னால் வழக்கு பண்ணிக்கிட்டு போகலாம். பிறகு சொன்ன மாதிரி கணக்கு தெரியாத வீட்டில் நித்தன் நீயா நானா நீயா, நீ சொன்னது சரியா, நான் சொன்னது சரி, நான் சொன்னது நீ கேட்கல, நீ சொன்னது சரியா சொல்லலை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாயங்காலம் வரைக்கும் காரியம் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறத உடனே கேட்கணும்ல. எப்படி தான் கேட்குறது? அப்போ எப்படி தான் பேசுவார். தேவைங்கிறது வேறு. நமக்கு மூடர் பலியிடுகிற போல தான் நம்ம சபைக்கு பலியிட வரக்கூடாது. நேற்றைக்கு கூட கேட்டோம், வந்துட்டோம், என்னமெல்லாமோ காரியம் செய்ய வந்துட்டோம், சந்தோஷம், ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் நல்லது. ஆனால் இங்கே வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து எது முக்கியம்னு உணரணும். எது முக்கியம்? மூடன் பலியிடுகிறது போல பலியிட வந்திருக்கே நீ, எது முக்கியம்னு உணரணுமா வேணாமா? அங்கே தானே உன் காணிக்கையை வை, அதான் முக்கியம். பலி இல்லை இப்போ முக்கியம். ஆனால் மூடர் என்ன செய்வாங்க? பலிதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் பேசுறது கேட்க முடியாது, கண்ணும் திறக்கப்படலை. ஆனால் அவர்களுக்கு முக்கியமானது பலி, ஸ்தோத்திரம், பாட்டு, ஆராதனை. வந்துட்டோங்கிறது, இங்கே வந்துட்டோங்கிறது முக்கியம். இங்கே பெருக்குமாறு எடுத்துட்டோம், பாயை போட்டுட்டோம், சமைச்சிட்டோம், தப்பா சொல்லலை, அது முக்கியம் இல்லை. என்னது? வை, போய் ஒப்புரவாகி அப்புறம் வந்து காணியை செலுத்து. எது முக்கியம்னு நமக்கு தெரியல. யாருக்கு இது தெரியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிச்சிருக்கணும்? எது முக்கியம்னு? எதுவும் முக்கியம் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் முக்கியம் இல்லை, இந்த கையை ஓய்த்தி போன ஆராதனை செய்ய போன அது முக்கியம் இல்லை, இயேசுவேன்னு சொல்ல போறேன் அது முக்கியம் இல்லை. போ, அதுதான் கேட்டுச்சா? வை, போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து நீ எல்லாம் செய்யணும்னு சொல்றது கேட்குதா? அப்புறம் தப்பா போயிட்டோமா? இல்லை, கேட்கல தானே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வாழ்க்கையை நான் வீணடிக்கக்கூடாது. நீங்களும் நான் தேவ சத்தம் கேட்குற ஜனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்.
மாம்சத்தினடி பிழைத்தால் சாவோம். 5ஆம் அதிகாரம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்படின்னா என்ன? செருப்பாங்க கலண்டி போட்டுட்டு சத்தம் இல்லாமல் சட்டு சட்டுன்னு நடக்காமல் பவ்யமாக நடையை காத்துக்கொள்ளுனா இல்லை, அப்படி அதான் அர்த்தம். தேவாலயத்துக்கு போகும்போது அக்கம் பக்கம் மற்றவங்களோட உன்னுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. உன் மனைவியோடு எப்படி வர்றேன்னு பாருங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பாரு, வழிகள்லாம் பார். அப்படி நான் யோசிக்கிறேன். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலும், மூடர் நிறைய பலியிடுறாங்க. இவே பாருங்க, எல்லா மதங்களிலும் இருக்குது, எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்குது. மூடர்கள் பலியிடுகிறது, திடு 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 திடுன்னு போய் பலியிடுது. என்ன நடக்குது, என்ன யோசனை இல்லை. எப்படி இருக்காங்களோ, எப்படி வாழ்கிறாங்களோ அதெல்லாம் பற்றி எல்லாம் எத்தனை மதங்களிலும் இருக்குது. கிறிஸ்துவ மதத்திலும் அப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறோம் ஏது அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. சகோதரனை பற்றியா, சகோதரி பற்றியா, மனைவி பற்றியா, அதை பற்றியா ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் இங்கே வரலாம், கதவு திறந்துருக்கு. அப்படி மூடர் பலியிடுகிறது போல நான் போகாமல் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். இதையும் தாண்டி நடையும் காத்துக்கொள்ளாமல் மூடர் பலியிடுகிறது போல தேவை என்ன, முக்கியம் என்னன்னு நான் தெரியாமல் அப்படி செய்கிறேன்னா நான் செய்கிறது என்னதுனே அறியாமல் செய்கிறேன். அடுத்த வசனம், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால. அதுக்கு பிறவெல்லாம் துணிகரம்தான். போய் ஒப்புரவாகி பின்பு காணிக்கையை செலுத்துன்னு ஆண்டவர் ஒரு முறை பேசிட்டாங்கன்னா, ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணுன்னு உணர்த்திட்டாங்கன்னா, பேசிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு நாம் செய்கிறதெல்லாம் மனுஷரையும் துணிஞ்சிட்டோம், தேவனையும் துணிஞ்சிட்டோங்கிறது அர்த்தம். துணிகரம் எனக்கு வந்துருச்சு. துணிகரமாய் ஒன்றும் உன் வாயினால் பேசாமலும். அப்புறம் மனம் பதறும். துணிகரம் வந்துருச்சுன்னா எதை வேணாலும் செய்யும், எதை வேணாலும் பேசும். மனம் பதறதுன்னா என்ன வேணாலும் செய்யும். மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒரு வார்த்தை இல்லை 9 வார்த்தை பேசிவிடும். என்ன காரணம்? மூடர் பலியிடுகிறது போல நான் பலியிட வந்து தேவையானது என்னன்னு உணராதனால தான். ஒரு தடவை நம்ம வயலேட் பண்ணிட்டோன்னு வைங்க, ஆண்டவர் ஒரு முறை பேசுகிறாங்க, ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அடுத்த தடவை வரும்போது என்ன பேசுகிறாங்க? ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்து. அடுத்த முறை வர்றாங்க, ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்து. அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? என் இருதயம் என்னாகும்னு நினைக்கிறீங்க? கடினமாயிடும். துணிகிற எனக்கு வந்த பிறகு என்ன இருதயம் கடினமாயிடும். அதுக்கு பிறகு மனுஷன் தானே அவன், அவனோடு நான் ஏன் போராட வேண்டும் அப்படின்னு விட்டுடுவாங்க. இனிமே மனுஷர் போராடிக்கிட்டு கிடங்க, நான் போராடுறத விட்டுட்டேன், அவ்வளவுதான். தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தை செவி கொடு. வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். என்னத்துக்கு அதை திரும்பி பேசி அவர் சொல்கிறத கேட்காம என்னத்தை நிறையா பேசிகிட்டு இருக்க. ஜெபம்னா நிறைய நேரம் ஜெபிக்கிறதுன்னு நமக்கு பெரிய பெருமையெல்லாம் இருக்குது இல்லை. 24 மணி நேரம் ஜெபமாக இருந்து அவர் சொல்கிறத கேட்குறதான் ஜெபம். அவர் சொல்கிறத கேட்குறது தான் ஜெபம். எத்தனை தடவை நம்முடைய சகோதரர்கள் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பெரிய அதிகாரி, ஆவிக்குரியவர்னு வச்சுக்கோம், ஃபோனை எடுத்து பேசுனா நம்ம என்ன பேசுகிறோம்? என்ன பேசுவோம்? இந்த கலெக்டரை சும்மா பரவாயில்ல, அதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். கலெக்டரை பார்க்க போயிருக்கோம், உட்காந்துருக்கோம், என்ன பேசுவோம்? சார் குட் மார்னிங் சார், வந்துருங்க சார், நீங்கள் இந்த தளத்திலிருந்து வந்துருங்க சார், தளத்து சிஎஃப்சிருந்து வந்துருங்க சார், அங்கே நான் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவன் சார், இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இவரை கழுத்தை பிடிச்சி வெளியே இல்லை முதல்ல. இவர் யார்? போடாதா? எப்படி இருப்பேன் சொல்லுங்கள் சார், எப்படி இருப்பேன் சொல்லுங்கள் சார், அதெல்லாம் நமக்கு தெரியல, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். ஆண்டவட்டத்தில் போனால் எப்படி? சொல்லுங்கள் ஆண்டவரே, கேடுகிட்டு போயிடு, நல்லா இல்லை, நல்லா இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் சபைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். அப்படி கேட்டு காரியங்களை சரி செய்துங்க வந்தால் எப்படி இருக்கும்? இருதயம் துணிகரமாகாது, கடினமாகாது, காதில் கேட்டுக்கிட்டே எப்போ வேணாலும். 3 மணிக்கு எழுந்துட்டேன் நான் இன்றைக்கி.
தேவனை என்னை எழுப்புனாரு, குசி புட்டாருலாம் ஒன்றும் சொல்லலை. என்னமோ தூக்கம் போயிட்டு எழுந்தேன். எந்திரிச்ச உடனே எனக்கு வந்த வசனம் தான் 32ஆம் ஏசாயா 32. என்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேடி அப்போமே எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல, உடனே மொபைல் எடுத்து தேடி அந்த வசனம் எங்கே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு என்னவா தான் காரணமாக இருக்க முடியும் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் வருது, என்னிலையும் வருது, மற்றவர்களையும் வருது, சபை காரியங்கள்லாம் அப்படி யோசிக்கிறேன். அப்போ யோசித்த போது உடனே மொபைல் எடுத்து இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடுறேன். நான் ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். எப்போ வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க. 15ஆம் வசனம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்னு முன்னாடி போய் படிங்க. வீட்டில் போய் படித்து பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு. நம்மிடத்தில் எத்தனை சீர்கேடும் நிர்விசாரமும் சுகஜீவி வாழ்க்கையும் எல்லாம் எழுதியிருக்கு. அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வாழ்க்கையை மாறிடும். ஆவியை பெற்றுட்டார், பரிசுத்த ஆவியானவர் தொட்டுட்டான், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். பிரச்சனை அங்கே தான் இருக்கு. பிரச்சனை பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படாததில் தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. முக்கியமானது என்னது சொல்லுங்க? ஆவியினால் பிறப்பது, ஆவியை பெறுவது, அவ்வளோதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். பவுலுக்கு என்னது முக்கியமானது? அவரை படித்த படிப்புக்கும் அவருக்கு இருக்கிற ஜீவியத்துக்கும் பரிசுத்த ஆவியாரெல்லாம் வேணும் பேசுகிறதுக்கு. ஒரு ஸ்திரியை ஒரு உபச்சாரம் செய்கிறது, பாவம் சொல்ல தெரியாது, திருடுகிறது, கொலை செய்கிறது, பொய் சாட்சி சொல்லுகிறது, தாய் தோப்புன்னு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாதுல்ல அவரால் பேச முடியாது. ஒண்டர்ஃபுல்லான பிரசங்கம் அவரால் பிரசங்கிக்க முடியும். அப்புறம் என்னத்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட்டப்பட்டார்? காணாததை காணும்படி, கிறிஸ்துவை காணும்படி. அவருக்கு தெரியாத ஒருவர் கிறிஸ்து தான். கிறிஸ்துவை அவர் காணும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், இயேசுவை காண்பிப்பார். பவுல் வாழ்க்கை மாறிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் வேணும் ஆண்டவரை புதுசாக பார்க்க, கேட்க, செம்மையாய் வாழ, நீ சொல்லுகிறத நல்லபடியாக கேட்க, நீ சொல்லுகிறத கேட்காம போகாமல் இருக்க, இருதயம் வீம்படையாமல், வீராப்படையாமல், கடினம் அடையாமல் இருக்க, நீங்கள் சொல்கிறத கேட்க உங்கள் ஆவியை தாங்க ஆண்டவரேன்னு நம்ம எல்லாரும் கேட்போம். ஆமென். நம்ம எல்லாரும்